பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச் சிறப்பாக நிகழ்த்து வருகின்ற திருவிசைப்பா ஞான வேள்வியில் எட்டாம் நாளான இன்று தொடர்ந்து சேந்தனார் அருளி செய்த திருவிசைப்பா பாடலையும் திருப்பல்லாண்டு பாடலையும் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு என்கின்ற பாடல் தொகுதிகளை தொகுத்து வைத்திருக்கின்ற அந்த பாங்கை பார்க்கிற பொழுது திருவாசகத்தை தொகுத்தபின் மீதமுள்ள இசைப்பாடல்களை எல்லாம் ஒரு தொகுதியாக தொகுத்து விட வேண்டும் என்கின்ற நோக்கம் நமக்கு தெரிகிறது. தமிழ் இசை தொன்மையான இசை, பழமையான இசை தமிழ் இசை. அந்த இசை மரபு பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் காரைக்கால் அம்மையாருடைய பதிகங்களிலே அக்காலத்திலே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பண் தாள வகைகள், கருவிகள், இவற்றையெல்லாம் அம்மையார் பதிகத்திலே நமக்கு தந்திருக்கிற பாங்கை பார்க்கிற பொழுது பழமையான தமிழ் இசையிலே தமிழ் இசைப்பாக்கள் பலவும் தொகுத்திருப்பது நமக்கு தெரிய வருகிறது. திருஞான சம்பந்தர் ஒரு புரட்சியையே செய்தார். அவருடைய காலத்திலே சமமாக வாழ்ந்த திருநாவுக்கரசு சுவாமிகளும் மிக அற்புதமான யாப்பு வகைகளை, திருத்தாண்டகம், திருக்குறுந்தொகை, இவற்றையெல்லாம் பக்தி இலக்கியத்திற்கு வழங்கினார்கள். ஒன்பதாம் திருமுறையிலே அமைந்த பாடல்களினுடைய ஆசிரியர்கள் அத்தனை பேரும் தேவார ஆசிரியர்களினுடைய அடி ஒற்றித்தான் பாடல்களை செய்திருக்கிறார்கள். அது நாம் முக்கியமாக பார்க்கணும். அதனால் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு செய்திருக்கிற ஒன்பதாம் திருமுறை ஆசிரியர்களை எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது தெளிவாக நமக்கு தெரிவது, அவர்கள் எல்லாருமே 9ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு வாழ்ந்தவர்கள், பாடல்களை அருளி செய்தவர்கள். அந்த வரைமுறை நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிறது. ஆனால் 11ஆம் திருமுறை அப்படி அல்ல. 11ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் இருப்பார், பட்டினத்தார் இருப்பார், கபிலர் இருப்பார், பரணர் இருப்பார். இப்படி பல்வேறு காலத்தவர்களை எல்லாம் நம்முடைய திருமுறை ஆசிரியர்களுக்கு முற்பட்டு வாழ்ந்தவர்கள், திருமுறை ஆசிரியர்களுக்கு பிற்பாடு வாழ்ந்தவர்கள், இப்படி நிரவி கிடப்பதை நாம் 11ஆம் திருமுறையில் பார்க்கலாம். ஆனால் 9ஆம் திருமுறையை பொறுத்த வரைக்கும் இந்த ஆசிரியர்கள் அனைவருமே நம்முடைய ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அப்புறமா அருளி செய்தவர்கள் தான். எனவே திருவிசைப்பா திருப்பல்லாண்டு
இசைப்பாடல்களினாலே இறைவனை துதித்து நிற்கின்ற அற்புதமான தொகுதியை உடையவனவாகவும் தோத்திரங்களை கூறுகின்றனவாகவும் அது விளங்குகின்றது. அதிலே திருமாளிகை தேவர், கரூர் தேவர், சேந்தனார் என்று சொல்லக்கூடிய சித்தர் பரம்பரையைச் சேர்ந்தவர்களில் சேந்தனார் அருளி செய்த திரு இசைப்பா, திருப்பல்லாண்டு இரண்டுமே சிவபெருமானுடைய முழுமுதற் தன்மையை பறைசாற்றுகின்ற, முழுமுதற் தன்மையை உணர்த்துகின்ற மிக அற்புதமான பாடல்களை கொண்டதாக விளங்குகிறது. நாம் சிவபெருமானை நேரில் பார்த்ததில்லை, பார்க்க போகிறோமான்னு தெரியல. ஆனால் பார்த்தவங்களை பற்றியெல்லாம் கேள்விப்படுறோம். ஒருத்தர் சொல்கிறாரு, நான் பார்த்தேன், அவர் ரிஷபத்து மேலே இருந்தார், நான் அவன் நல்லா பார்த்தேன், அவர் விளைவிளையர்னு திருநீர் அணிஞ்சிருந்தார், அவர் தோடு போட்டுக்கிட்டு இருந்தார் அப்படின்னு எல்லாம் அடையாளம் சொல்கிறாங்க. சரி, பெரியவங்க சொன்னாலாவது ஏதோ ஆர்வத்தில் சொல்கிறாங்கன்னு சொல்லலாம். குழந்தை பொய் சொல்லுமா? குழந்தை பொய் சொல்லுமா? சொல்ல. ஆனால் இந்த காலத்து குழந்தையும் நம்ப முடியாது. ஏன்னா அது டிவி பார்க்குது, அது நெட்டில் ஏதோ நோண்டிக்கிட்டே இருக்குது. என்ன பார்க்குறேன்னு கேட்டால், இல்லையா நான் நெட்டே ஓப்பன் பண்ணலையே அப்படின்னு சொல்லுது, இல்லையா? குழந்தைகளுக்கு கணினியை வாங்கி கொடுக்கறதுல தவறு கிடையாது. ஆனால் நம்முடைய மேற்பார்வையில் தான் அதுங்க கணினியை இயக்கணும். இது தலைப்பாடாக நாங்கள் கல்லூரியில் இருக்கிற பொழுது கூட வருகிற பேரண்ட்ஸுக்கு சொல்லுவோம், கணினிங்கிறது இப்போ காலத்தினுடைய கட்டாயமாக போயிடுச்சு, சரி வாங்கி கொடுங்க, ஆனால் உங்கள் மேற்பார்வையில் இருக்கணும். அதை ரூமில் எடுத்து கொண்டு போய் இயக்கக்கூடாது. இன்னொன்று சின்னதாக வந்துருச்சு, லேப்டாப்னு. நான் அதிகம் சின்னதாக விட ஒன்று வந்துருச்சு, பாம் டாப்பாக இன்னொன்று வந்துருக்குது போல இருக்கு. இப்போ இப்படியே, ஆமாம், அப்படி வந்துருக்குது. ஆனால் அதெல்லாமே நாம் குழந்தைகளுக்கு வாங்கி தரதில் தவறு கிடையாது. ஆனால் குழந்தைகள் நம்முடைய மேற்பார்வையில் அவற்றை இயக்குவதற்கு நாம் நம்முடைய கண்காணிப்பு ரொம்ப அவசியம். அது உள்ள ரொம்ப மென்மையாக இருக்கும் இல்லையா, வேணுங்கிற அளவுக்கு அதை திருப்பிடலாம், திசை திருப்பிடலாம். அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆக 3.5 வயது குழந்தை சொல்லுகிறது, நான் பார்த்தேன் பெருமானை, அவர் எனக்கு ஞானப்பால் தந்தார், போதையார் பொற்கிண்ணத்து அடிசில் பொல்லாதன தாதையார் முனிவுர தான் என ஆண்டவன். நீங்க அடிச்சீங்கன்னு சொல்லல, அப்பா அடிச்சாருன்னு அப்பா கிட்டே சொல்லுது. தாதையார் முனிவுர தான் என ஆண்டவன் காதையார் குழையினன். அது பாருங்க, அது முதல்ல அப்பா கிட்ட சொல்லும்போது சொல்லிச்சு, அங்கே சொல்லிச்சு தோளுடைய செவியன் அப்படின்னுச்சு. இப்போ மதுரைக்கு வந்திருக்கிறார், அப்பா கிட்ட சொல்லும்போது காதையார் குழையினன்னுச்சு. அப்போ தோடு போட்டிருக்காருன்னு சொல்லிச்சு, இப்போ குழை அணிஞ்சிருந்தாருங்குது, இல்லையா? முதல்ல சொல்லுறது தோளுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. எவ்வளவு டிஸ்கிரிப்ஷன்! பார்த்தது அதனால சொல்லுது, பார்த்தது தான் சொல்லுது. கண்டதை சொல்றவங்க நம்ம நம்பணும், கண்டதை சொல்றவங்கள நம்பக்கூடாது. இது கண்டதை சொல்லுகிறது, கண்ணால் கண்டதை சொல்லுகிறது. ஏழுடைய மணனால் முனைனால் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரம்மாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அப்படின்னு அது பார்த்து தெளிவாக சொல்லுகிறது. சுந்தரமுத்துசாமியோடு சொல்லுகிறார், பித்தா பெரிசூடி பெருமானே அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை என்றெல்லாம் அது அவரும் சொல்லுகிறார். அப்படி ஞானாசிரியர்களாக விளங்கக்கூடிய இவர்களெல்லாம் தாங்கள் கண்ட அந்த காட்சிகளை நமக்கு சொல்லுவதிலிருந்து நாம் சிவபெருமான் இப்படித்தான் இருப்பார் என்று நாம் அறிந்து கொள்ள முடிகிறது.
அதை நாம் சிற்பமாக வடிக்கிறோம், ஓவியமாக தீட்டுகிறோம். ஆனாலும் கூட சிற்பத்திற்குள்ளேயோ ஓவியத்திற்குள்ளேயோ அடங்குகிறவன் அல்ல அவன். அவன் பெருமை எல்லைக்கு அப்பாலாக விரிந்து போகிறது. சிவனுடைய பெருமை பேசுவதற்கு இந்த ஒரு பிறவி அடங்காது. அப்படிப்பட்ட பெருமைகளை உடையவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். ஆக சிவனுடைய பெருமையை பேசுந்தோறும் பேசுந்தோறும், எண்ணுந்தோறும் எண்ணுந்தோறும், கேட்குந்தோறும் கேட்குந்தோறும் உள்ளமெல்லாம் புலகாங்கிதம் அடைகிறது. வள்ளல் பெருமான் சொல்லுவார், காயலாம் கனியன கனிபிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே, எனக்கு கண்கண்ட தெய்வமே, கலிகண்ட அற்புத காட்சியே, தாயலாமனையே என் தந்தையே, ஒரு தனி தலைவனே, நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றது ஒரு மந்தோ, வாயலாம் தித்திக்கும் மனமலாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னிய மெய்யறிவலாம் தித்திக்கும். இதுல ஒரு தித்திப்பு நமக்கு தெரியாது, எக்ஸப்ட் குலோப்ஜானு மைசூர் பாக்க தவிர. காயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே, காயலாம் கனியன கனிவிக்கும் ஒரு பெரும் கருணை அமுதே, எனக்கு கண்கண்ட தெய்வமே, கலிகண்ட அற்புத காட்சியே, தாயலாமனைய என் தந்தையே, ஒரு தனி தலைவனே, நின் பெருமையை சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட சார்கின்றதோறும் அந்தோ, வாயலாம் தித்திக்கும் மனமெலாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னியமை அறிவலாம் தித்திக்கும், என்னில் அதில் வரும் இன்பம் என் புகழுவேன், தூயலாம் பெற்ற நிலை மேலருட்சுகமலாம் தோன்றிட விளங்கு சுடரே, துரிய ஒளி நடுகின்ற பெரிய பொருளே, அருள் ஜோதி நடராஜ குருவே. பெரிய பொருள்னர், வாயலாம் தித்திக்கும் மனமெலாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னியமை அறிவல் தான் பக்குவ வேறுபாடு. சாற்றிட வாயலாம் தித்திக்கும் நினைத்திட மதியலாம் தித்திக்கும். இந்த ஒவ்வொன்றையும் அப்படியே அது கொண்டு கூட்டணும். அதுல சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட அப்படின்னு இருக்கு இல்லையா? சாற்றிட நினைத்திட மதித்திட அறிந்திட, வாயலாம் தித்திக்கும் மனமெல்லாம் தித்திக்கும் மதியலாம் தித்திக்கும் என் மன்னியம் மெய் அறிவலாம் தித்திக்கும். சொல்லும் போது நாக்கு இனிக்குது, நினைக்கும் போது என்ன இனிக்குது. ஆழ்ந்து தியானத்திற்கு வருகிற பொழுது அந்த மதி என்று சொல்லக்கூடிய உள்ளறிவு தித்திக்கிறது. எல்லாவற்றையும் கடந்து காண்பான் காட்சி காணப்படு பொருள் எல்லாம் கரைந்து போகிற பொழுது மெய்யறிவு தித்திக்கிறது. அதுதான் மன்னிய மெய்யறிவு, நிலைத்த மெய்யறிவு. சிவம் அவ்வளவு தூரம் ஆனந்தம் கொடுக்கும். சிவானந்தம் என் மன்னிய மெய்யறிவலாம் தித்திக்கும். ஆக இந்த ஆனந்தம் எற்பு துளைதோறும் ஏற்றி நன்னர் மணிவாசகர் சொல்லுகிற போது அந்த பேரானந்தத்தை வழங்கக்கூடிய பான்மையிலே மணிவாசகர் சொல்லுகிறார், ஐயோ என்னால இந்த இன்பத்தை தாங்க முடியல, இந்த உடம்பினாலே இந்த இன்பத்தை இனி ஏற்றுக்கொள்ள முடியாது, ஒன்று உடம்பை போக்கு இல்லைன்னா தாங்குற அளவுக்கு உடம்பை ஏத்து அப்படின்னார் மணிவாசகர். அவ்வளவு பேரானந்தம் வழங்குகின்ற சிவானந்த பொருளாக இருக்கிற சிவானந்த பொருளிடம் நாம் அந்த சிவானந்தத்தை விளைந்து நிற்பதுதான் அறிவுடைமை.
ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் கரம் சிரம் முகம். ஆயிரம் கமல ஞாயிறு ஆயிரம் முக்கண் முகம் கரம் சரணத்தோன் பாயிரு கங்கை பனிநிலா கரந்த படர்சடை மின்னு பொன்முடியோன் வேயுரு தோழி உமை மணவாளனுக்கு அவன் ஆளாக இருந்தான் என்று போன பாட்டிலே சொன்னார். இங்கே வேயுரு தோழி உமை மணவாளன் விரும்பிய மிடலை சூழ் பொழில். அந்த பொழில் அந்த திருவேழிமிழலையில சுற்றி இருக்கிற அந்த சோலைகள் இருக்கிறது, அந்த சோலைகளுக்கே தனி சிறப்பு இருக்கிறது. ஒரு நான் நேற்றைய தினம் திருத்தலத்தினுடைய பெருமையை சொன்னேன். இங்கே அந்த தலத்தின் பொழிலை சொல்லுகிறார். மிடலை சூழ் பொழிலை போயிருந்தேயும் போற்றுவார் கடல்கள் போற்றுவார் புரந்தராதிகளே. புரந்தரன்னா இந்திரன் அர்த்தம். விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவதளிக்கும் பொறுப்புகள் தோறும் நின்றரும் நின்று அருளும் ஒருவன் புகழினை பொறுப்பொழுதோறும் நின்றருளும் ஒருவன் புகழினைனர். யாரு? அருணகிரிநாதருடைய பெருமையை சொல்லுகிற பொழுது குரு வணக்கமாக சொன்னார். பொறுப்புகழ்தோறும் நின்றருளும் ஒருவன் புகழினை அகம்நக புகன்ற எமது அடிகள் குருவடி திருவடிவாமே. அருணகிரிநாதருக்கு துதி சொல்லுகிற பொழுது நாங்கள் ஒரு இடத்துல சொற்பொழிவு பண்ண ஏற்பாடு, அங்கே போய் இறங்குற நேரத்தில் ஒரு 6:15 மணி இருக்கும். சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணவங்க துவங்கவே இல்லை, 6 மணி போட்டு. அன்னைக்குன்னு பார்த்து சொற்பொழிவாளராக இருக்கேன் நான், சீக்கிரமாக கரெக்டாகவே போயிட்டேன். இன்னைக்கு 6 மணின்னு போட்டு 6:30க்கு தான் வந்தேன், 6:25க்கு தான் வந்தேன். இன்னைக்கு காலையில் 10:30 மணிக்கு ரெக்கார்டிங்னு சொல்லிவிட்டு 11:30 மணிக்கு ரெக்கார்டிங் ஆரம்பித்தாங்க. 4 மணி நேரத்தில் ரெக்கார்டிங் முடிக்கிறேன்னுட்டு 6 மணி நேரம் ரெக்கார்டிங் ஆச்சு. 5 மணி வரைக்கும் ரெக்கார்டிங் பேசி முடிச்சுட்டு தான் வரேன். விடயத்தொடைன்னு உளுந்து அடித்து புரண்டுக்கிட்டு அப்பயும் 6:20. சார் நீங்கள் என்னதான் சாக்கு சொன்னாலும் அந்த மாதிரி ஒரு இடத்துல சொற்பொழிவு பண்ண போகிற பொழுதே ஆரம்பிக்கல. அப்போ ஏங்க அப்படின்னு இல்லைங்க, மைக்குக்காரன் என்ன ஆளை காணும், மைக்கே காணும், நேரம் போயிட்டுருக்கு. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னன்னா அந்த பகுதியில் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கார், அவர் எனக்கு தெரிஞ்சவர். அவர் இந்த மாதிரி இந்த மெகா ஃபோன் மாதிரி ஏதோ ஒரு ஃபோனு பேட்ரி அதெல்லாம் வச்சுருக்கிறவர். சரி அவசரத்துக்கு இப்போ அவரை கூப்பிட்டு கேட்டோம்னா அதை டக்குன்னு போட்டு கொடுப்பாருன்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு. நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாங்க வணக்கம். அவரு ரொம்ப ஐயா சொல்லுங்க ஐயா நான் எங்கே போகணும், இருங்க நானே வரேன் அப்படின்னுட்டு அவர் தருவாரா என்னன்னு தெரில, நம்ம கேட்கலாம் நேரில் அப்படி. நான் உடனே கிளம்பி போனேன் அவர் இல்லை. அந்த வீட்டு ஒரு வேலைக்காரன் தான் இருந்தான். எங்கப்பா அப்படின்னு கேட்டேன். ஐயா வெளியூர் போயிட்டாங்க. அந்த காலமாக இருந்தாலும் செல்ஃபோனை போட்டுக்கிட்டு கேட்கலாம், அப்போல்லாம் செல்ஃபோன் கிடையாது. வெளியூர் போயிட்டாரு. என்ன சமாச்சாரங்கன்னு கேட்டான் அந்த வேலைக்காரன். ஒன்றும் இல்லைப்பா இங்கே வந்தோம் சொற்பொழிவு, இந்த மைக்கு வரல, நேரம் ஆகிட்டுருக்கு, வருவானா என்னன்னு தெரியல. ஐயா வச்சுருப்பார் மெகா ஃபோனு மைக்கு இதெல்லாம் ஆம்பிளிஃபயர்லாம் வச்சுருப்பாரு, சரி அது கேட்டு வாங்க. அதனால என்னங்க ஐயா இல்லாட்டி என்ன நான் தரேன்னா அவன் எப்படி இல்லையா, எனக்கு நம்பவே முடியல. என்னப்பா நான் தரேங்க ஐயா எடுத்துகிட்டு போங்க வச்சுட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டு உள்ளே போனால் மைக் எடுத்துகிட்டு எல்லோரும் எடுத்துகிட்டு வந்தான்.
இப்ப வேலைக்காரன் நடந்துக்கிறத வச்சு நம்ம யாரை தீர்மானிக்கிறோம்? முதலாளி எப்படி ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற நல்ல விஷயத்துக்கு எல்லாம் எதிர்பார்க்க அப்படித்தானே? முருகப்பெருமானை வணங்குறதுக்கு மலைக்கு போனா முருகன் கொடுக்கணுங்கிறது இல்லையா, அந்த மலையே கொடுத்துருமா சொல்றாரு அருணகிரிநாதரை பத்தி சொல்லுகிற. நீ மலைக்கு போன முருகன் தரன் இந்த மலை கொடுக்குமா, வேணுங்கிறத சாப்பிட்றத கொடுக்குமா, தண்ணி கொடுக்குமா, எல்லாம் அடியார்களை எல்லாம் பார்த்துக்குமா. விருப்புடன் உபய சரணமென் மலரை வேண்டுவார் வேண்டுவது அளிக்கும் பொறுப்புகள், வேண்டுவார் வேண்டுவது அளிக்குமாம் அந்த பொறுப்புகள். நாம இந்த செடி கொடியெல்லாம் நாம் இன்னும் அறிவற்ற ஜட லிஸ்ட்லயே சேர்த்துட்டோம். அது ஓரறிவு உயிர். நான் முன்ன குடியிருந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் இருந்தார், பேர் அப்புறம் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணுவார், அவர் தான் எனக்கு உண்மையில அந்த வீடு பார்த்து கொடுத்தாரு. நான் அங்கே போய் கொஞ்சம் சௌரியமாக இருந்தேன். அவர் அப்பப்போ வீடு பார்த்து கொடுக்கும்போதே சொன்னார், நான் அடிக்கடி வந்து உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேங்க ஐயா, நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னாரு. இல்லைங்க ஐயா, என்னங்க வீடு பார்த்து கொடுத்துருக்கீங்க, வந்தால் என்ன தப்பு இல்லைங்க, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க அப்படின்னார். சரி, சமயத்தில் வருவார். இந்த ஞாயிற்றுக்கிழமை போன்ற நாட்களில் ஏதாவது பகல் நேரத்தில் வருவார். ஒரு தடவை வரும்போது சொன்னார், கையில் ஒரு பை வச்சுருந்தார், அதுக்குள்ளே எலுமிச்சம்பழம்லாம் இருந்தது. கொண்டு எலுமிச்சம்பழத்தெல்லாம் என்கிட்ட கொடுத்து, தோட்டம் இருக்குது எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே, அந்த எலுமிச்சம்பழம் அதிலேருந்து விழுந்த பழத்தையெல்லாம் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க ஐயா அப்படின்னார். சரிங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா, நீங்கள் ஊருக்கு அருகா போடுங்க ஐயா அப்படின்னு கொடுத்தார். சரி அப்படின்னா, அப்போ சொன்னார், இப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்கியா இவ்வளோ பழம் கிடைச்சத, பொதுவாகவே பழமே கிடைக்காது, இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்கிறவங்க எல்லாரும் அந்த பழத்தை பறிச்சிட்டு போயிடுவாங்க, பழமே கிடைக்காது. ஆனால் தண்ணி ஊற்றுறதுக்கு ஒருத்தரும் வரமாட்டான், அதுக்கு ஏதாவது பூச்சி மருந்து அடிக்கணும் ஒருத்தரும் வரமாட்டான், அதை பத்திரமா பாதுகாக்கணும் ஒருத்தரும் வரமாட்டான். ஆனால் அதுக்கெல்லாம் நான் தான். ஆனால் பழம் மட்டும் பழுத்துருச்சுன்னா ஆளுக்காளு பிச்சுட்டு போயிடுவாங்க. சில சமயத்தில் வந்து பார்த்தேன்னா ஒரு பழமும் இருக்காது, மொட்டை அடித்த மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. ஆனால் என்ன செய்யும் தெரியுங்களா, அந்த மரம் நான் வந்துட்டு ஏமாந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 4-5 பழத்தை மட்டும் ஒளிச்சு வச்சுருக்கோம். அவர் சொல்கிறார் பாரு, மித்த ஒரு கண்ணுக்கே படாதுங்க ஐயா, நான் இது எங்கே ஒளிச்சு வச்சிருக்கேன் இப்படி பார்ப்பேன், ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கீங்க, அந்த 4 பழத்தை நான் பொறுக்கிட்டு வரேன், மரங்கட்ட கேடுக்கு நன்றி தெரியுதுங்கய்யான்னாரு. அப்போ என்ன அர்த்தம், மனுஷனுக்கு கிடையாதுன்னு அர்த்தம். பொறுப்புகள் தோறும் நின்றருளும் ஒருவன் புகழினை அகம் நெக புகன்று கருப்புகுதாத கதியினை காட்டும் கலையுணர் புலவர்கள் திலகம் திருப்புகழ் அருணகிரி எமது அடிகள் திருவடி குருவடிவாமே. அருணகிரிநாதருடைய வாழ்த்து ரொம்ப அற்புதமாக செய்திருக்காரு. பாண்டவர் யார் தெரியுமா? திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள். அருமையா அருணகிரிநாதன் துதி பாடியிருக்கார், அற்புதமான பாட்டு, சுவாமி பாட்டு. அப்ப ஓரறிவு, ஈரறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, சிவானுபவம் பெறுவதற்கு எல்லா அறிவுடைய உயிர்களும் ஏற்றவைதான். நாம நினைக்கிற என்னவோ ஓரறிவு ஈரறிவா இருக்கிறது சிவானுபவம் பெறாது, நமக்கு தான் ரொம்ப பக்தி ஜாஸ்தி நினைப்போம். நம்மளை விட பக்தியா இருக்கிற விலங்கெல்லாம் உண்டு. சிலந்தி விலை பண்ணிச்சே, யானை அபிஷேகம் பண்ணிச்சா இல்லையா? சிவபெருமானுடைய திருமுகம், திருக்கண்கள், அவருடைய கரங்கள், அவருடைய சிரம் எப்படி இருந்ததுன்னு சொல்றார். பார்த்தவர் சொல்றார், சேந்தனார் சொல்றார். ஆயிரம் கமலம் ஞாயிறு ஆயிரம் முக்கண் முக கர சரணத்தோன். இந்த கண்ணுக்கு 1000 ஞாயிறு எடுத்துக்கணும்,
முகம், கரம், சிரம் இதுக்கெல்லாம் வந்து தாமரை 1000 கமலத்தை எடுத்துக்கணும். அப்ப 1000 கமலம், ஞாயிறு 1000, 1000 சூரியர்கள் பிரகாசம், 1000 சூரிய பிரகாசம், 1000 சூரிய, 1000னா 1000 கணக்கு கிடையாது. அது எண் நிறந்தன, நியூமரஸ் அப்படிங்கிறதுக்காக சொல்றது. முருகப்பெருமானுடைய திருவடி எப்படி இருக்கும்னா, உததி இடை கடவு மரகத வருண குலதுரக உபலளித கனகரத கோடி சூரியர்கள் உதயமென அதிகவித கலபக மயிலின் மிசை யுக முடிவில் இருளகல ஒரு ஜோதி வீசுவதும். உததி இடை கடவு மரகத வருண குலதுரக உபலளித கனக ரத சத கோடி சூரியர்கள். ஒரு சூரிய, 100 சூரிய, 1000 சூரிய, லட்சம் சூரிய, கோடி சூரிய, 1 கோடி சூரிய, 10 கோடி சூரிய, 100 கோடி சூரியனா, 100 கோடி சூரியர்கள். எது திருவடி மட்டும். நான் முருகனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? 100 கோடி சூரியர்களை எப்படி பார்க்கறது? 100 வாட் பல்பையே எப்படி பார்க்கறான்? கண்ணு கூசுப்பா, லைட்டை குறை அப்படிங்கிறான். 100 வாட்டுக்கே இந்த கதி. இந்த கண்ணை வச்சுக்கிட்டு எத்த பார்க்கறது? உருவெனவும் அருவெனவும் உளதெனவும் இளதெனவும் உழலுவன பல சமய கலை யாரவாரமர. ரொம்ப அற்புதமா இருக்கும் சீர்பாத வகுப்பு அருணகிரிநாதருடைய. அதெல்லாம் தமிழ், அதெல்லாம் படிக்கணும். அந்த தமிழ்லாம் எங்கிருந்து கிடைக்க போகுது இந்த தமிழ் சொல்லுங்க? வேறு எந்த மொழியிலும் இப்படி அற்புதமான பாடல்கள் எந்த மொழிக்கும் கிடையாது. அதான் தமிழை பார்த்து ஒரே பொறாமை எல்லாத்துக்கும். தமிழுக்கு எவ்வளவு பெருமை இருந்தா என்ன? தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரே பெருமை என்னன்னா, அதை தமிழை படிக்கிறதே இல்லை. ரொம்ப பெருசு சார், நமக்கு எதுக்கு? அதை தூரமாக வச்சு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சந்தனம் குங்குமம்லாம் வச்சு பூவை போட்டு இப்படி தூரக்கவே இருந்து கும்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் அப்படின்ட்டு. அத்தனை விரிந்த சர்வகலாசாலை போல, பல்கலைக்கழகம் போல ஒவ்வொரு துறைக்கும் அத்துணை நூல்கள். பாயிரு கங்கை பனி நிலா கரந்த, நிலவி கறந்திருக்கிறார். கறந்தன்னா மறைத்தன்னு அர்த்தம். படர் சடை மின்னு பொன்முடியோன், சிவபெருமானுடைய ஜடாமுடி இருக்க, அது சடாமுடி, அது பெருமானுடைய முழுமுதற் தன்மையை, முழுமுதற் பொருளாக இருக்கக்கூடிய தன்மையை குறித்தது. வேறு எவருக்கும் சடாமுடி கிடையாது. வேறு எந்த சாமிக்காவது சடாமுடி இருக்கா? எந்த சாமிக்காவது சடாமுடி? சடாமுடி காரைக்காலமையார் சொல்லுவாங்க, பெருமான் திருக்கூத்து ஆடுகிற பொழுது 8 திக்குகளிலும் அந்த சடாமுடி போய் சுழன்று வருமா. அப்படி போற பொழுதே அப்படி கையினால சிக்கெடுப்பாராம். 8 கைகளினாலையும், 8 திக்குலையும், 8 திக்குலையும் 8 கையினாலையும் சிக்கெடுப்பாராம் முடிய. பார்த்த அம்மா சொல்றாங்க, காரைக்காலமையார் பார்த்துருக்காங்க, பேய்க்கூட்டம் பார்க்கிற பொழுது ஆடுவாராம் பெருமான். பெரிய சூறாவளி வருவது பாருங்க நீங்க, அந்த மேல காற்று மண்டலத்தில் அந்த சுழற்சியை பாருங்க. அப்படி இருக்கும்பொழுது வெறும் காத்தே இந்த ஆட்டம் போடும்போது சிவபெருமான் ஏன் போட்டிருக்க மாட்டான்? எட்டு திக்குகளிலும் இந்த ஜடாமுடி. அதனாலதான் அவருக்கு கிரீடெல்லாம் வச்சு கட்டுப்படி ஆகாது. எங்க போறது? சிவன் ஒருவனுக்குத்தான் அந்த மணிமுடினே கிடையாது. மித்த கடவுளுக்கெல்லாம் மணிமுடி வைக்கணும், தனியா கிரீடம் வைக்கணும் எல்லா கடவுளுக்கும். ஆனா சிவன் ஒருவனுக்குத்தான் சடாமுடியே மணிமுடியாக விளங்குகிறது. அவனுக்கு தனியா மணிமுடின்னு ஒண்ணு கிடையாது. மித்த கடவுளுக்கெல்லாம் தனியா வைக்கணும். மணிமுடி வச்சா என்ன அர்த்தம்? மணிமுடி கவிழ்த்தார்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மணிமுடி சூட்டினார் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரதமராக பதவி ஏற்றார் அப்படின்னா என்ன அர்த்தம்? 5 வருஷம் கழிச்சு இறங்கிடுவார்னு அர்த்தம்.
இம்பரேட்டிவ் தானே, அது சொல்லாமல் தெரியுது தானே, இட் சிம்பிளைடு. பிரதமராக பதவி ஏற்றார் அப்படின்னா 5 வருஷம் கழிச்சு இறங்கிடுவார். மணிமுடி ஏற்றார், சூட்டினார் அப்படின்னா ஒரு நாள் எடுத்துருவாங்க மணிமுடியன்னு அர்த்தம். அப்போ எல்லா கடவுளுக்கும் மணிமுடி சூட்டினா ஒரு நாள் எடுத்துருவாங்க. ஆனால் சிவபெருமான் ஒருவனுக்குத்தான் இயற்கையான சடாமுடியே மணிமுடியாக இருப்பதனாலே நிரந்தர தலைவனாக இருப்பது சிவபெருமான் ஒருவன் தான். மித்த கடவுளரெல்லாம் டெம்பரரி. அதுதான் அது காட்டுது. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. புவனம் கடந்தென்று பொன்னொழி மின்னும் தவணச்சடைமுடி தாமரையானேன்னாரு. முதல் பாட்டு, முதல் தந்திரம், முதல் மந்திரம் என்னது? அதானே முதல் மந்திரத்திலேயே சொல்லுகிறார். சிவன் தான் ஆரம்பிக்குது திருமந்திரமே. சிவன் சிவன் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கும் யாவரும் இல்லை. எங்க இங்கும்னா எங்க? இங்கும் யாவரும் இல்லைன்னு என்ன அர்த்தம்? இங்கும்னா இங்கும் யாவரும் இல்லைன்னு அர்த்தம். இந்த நில உலகத்திலே யாரும் இல்லை. ரொம்ப பேர் நான் தான் சாமின்னு சொல்லிட்டு தெரிவான், நம்பாதேன்றார் திருமூலர். நாம நம்பிட்டு பின்னால போயிட்டு இருக்கிறோம். நானே கடவுளுங்கிறான், காசு கொடுத்து அஷ்டோத்திரம் எழுதிக்கிறான், இன்னும் கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணி சகஸ்ரநாமம் கூட எழுதிக்கிறான். அஷ்டோத்திர சகஸ்ரநாமம் எழுதுறதுலாம் கஷ்டமா என்ன? என்ன டாக்டர் என்ன சொல்றாங்க, கஷ்டங்கிறாங்களா? நாளைக்கே அஷ்டோத்திர சகஸ்ரநாமம் வேணும்னு சொல்லுங்க, போட்டலாம். யாருக்கு வேணா போடலாம். ஒவ்வொரு நாளும் சொற்பொழிவு கேட்பாய் போற்றி, சொற்பொழிவுக்கு தாமதமாய் வருவாய் போற்றி, தாமதமாய் வந்தாலும் பின்னாலே உட்கார்வாய் போற்றி, முடிந்ததும் தவறாமல் பிரசாதம் வாங்குவாய் போற்றி. போட முடியாத அஷ்டோத்திரம் சகஸ்ரநாமம் இதை வச்சுக்கிட்டா ஒருத்தன் பரபிரம்மன்னு தீர்மானிக்கிறது. எங்க இருக்கு பரபிரம்மம்? பின்னால போலாமா? நான் அடிச்சு சொல்றேன், யார் ஒருவர் திருமுறைகளை நன்றாக ஓதி உணர்ந்தார்களோ, இன்னும் குறிப்பாக யார் ஒருவர் திருமந்திரத்தை ஓதி உணர்ந்தார்களோ, அவர்களை சத்தியமாக எவரும் ஆன்மீக உலகிலே ஏமாற்ற முடியாது என்பதை பறையறிவித்து சொல்லுகிறேன். ஒருத்தரால ஏமாற்ற முடியாது. நீ வேற ஆளை பாருன்றுவோம், அவனே தெரிஞ்சுக்குவான் இது தேராது, இந்த கேஸ் தேராது அப்படின்றுவோம். ஏமாறக்கூடாது. வேயிரும் தோழி உமை மணவாளன் விரும்பிய மிழலை சோலை சூழ். மிழலை சோலை சூழ்ந்த அல்லது பொழில் சூழ்ந்த மிழலை, அதுதான் இயல்பு. சோலைகளால் சூழப்பெற்ற திருவிழி மிழலை அப்படித்தான் சொல்லணும். இங்க மிழலை சூழ் பொழில். கோயிலுக்குத்தான் போய் சார் நான் போற நேரம் நட சாத்திட்டாங்க, நான் என்ன பண்றது? சாமி சொல்ற, நீ திருவிழிமலையில திருக்கோயிலுக்குள்ள போய் மூர்த்தத்தை பார்க்கலன்னு வருந்தாத. திருவிழிமலையை சுற்றி இருக்கிற சோலைகள் இருக்கல்லவா, அந்த சோலைகளுக்குள்ள இருந்து திருவிழிமலையானுடைய பெருமையை நினைந்து போற்றினால், நீ திருக்கோயிலுக்குள்ளே சென்று அவனை சேவித்தால் என்ன புண்ணியமோ அந்த புண்ணியம் அங்கேயே கிடைத்து விடுகிறது என்று சொல்லுகிறார். போயிருந்தேயும் எங்க? மிழலை சூழ் பொழிலில், மிழலையை சூழ்ந்திருக்கக்கூடிய சோலைகளிலே நீ அங்கே போய் நின்று பெருமானை எண்ணி இருந்தாலே, வேண்டி இருந்தாலும் என்ன ஆகும்? போயிருந்தேயும் போற்றுவார் கடல்கள். அங்கே அவர்கள் போய் வழிபடுகின்றவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய கடல்களை புரந்தராதிகள் போற்றுவார். இந்திரன் முதலான தேவர்கள் போற்றுவார்கள். போற்றுவார் புரந்தராதிகளே. புரந்தரன்னா என்ன அர்த்தம்? இந்திரன். புரந்தராதி அப்படின்னா இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள். இந்திரனுக்கு கீழே நிறைய தேவர்கள் இருக்கிறாங்க. வாயு, வருண, அக்னி இவங்களாம் இருக்கிறாங்களே, இவங்களாம் இந்திரனுக்கு கீழே இருக்கிற தேவர்கள். 33 கோடி தேவர்கள். அஷ்ட வசுக்கள்னா அதுல வருவார்கள்.
ஆக இவர்கள் இந்த தேவாதி தேவர்கள் புரந்தராதிகள் அத்தனை பேரும் இந்த திருவிழிமழலையிலே வழிபட்டவர்களை வழிபடுவார்களாம், திருவிழிமழலையை நினைத்தவர்களை போற்றுவார்களாம். அந்த அளவுக்கு சிறப்புடையது, அந்த அளவுக்கு சிறப்பு பெற்றது இந்த திருவிழிமழலை. வேயுறு தோழி, அப்படியே பாருங்க அந்த சொற்றொடர திருஞான சம்பந்தருடைய வேயுறு தோழி பங்கன் விடமுண்டகன் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வருது இல்லை? வரணும். வேற எந்த பதியும் ஞாபகத்துக்கு வருது இல்லையோ? எந்த பதியும் உமை மணவாளன் வேயுறு தோழி விரும்பிய மிழலை. அவனுக்கு ரொம்ப விருப்பமான தலமா எது? திருவிழிமழை. அடியார்கள் ஒரு தலத்திற்கு நிரம்ப வருகிறார்கள், அங்கே சிவபெருமான் விரும்பி நிச்சயமா இருப்பான். ஒரு இடத்துல இருக்கிறானா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நிறைய அடியார்கள் அங்கே வராங்கன்னா சரி அங்கே இருக்கிறார், அவங்களுக்காக இருப்பார். நிறைய அடியார்கள் மட்டும் இல்லை, கொஞ்சம் அடியாராவது உண்மையான அடியார்கள் வந்தால் இருப்பார் அங்கே. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போறாரு திருக்கோடிக்கா, கோடி குழகர் வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கு. அந்த திருக்கோடிக்கா போகிற பொழுது, இந்த கோடி குழகரை சேவிக்க போகிற பொழுது கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பயம் இல்லாமல் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க, சாமி தேமைன்னு இருப்பார், ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க இல்லையா? போகிற வழியிலேயே ஒரு இடத்துல உயரமாக ஒரு குன்று மாதிரி இருக்கும், அங்கே 2 கால் தடம் மாதிரி இருக்கும், ராமர் பாதம் அப்படின்னு போட்டான், அங்கே சுற்றுறாங்க ஐயா. அது ராமர் என்ன ராமர் நிற்கிற அளவுக்கு பாறை, அவ்வளவு இளைஞர் சாய்வர் நிற்கிற அளவுக்கு வெயிட்டாக அவர் 2 கால் மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு 4 பேராவது நிற்கிறான், அதுக்கு ரொம்ப பேர் இல்லை, 4 பேர் நிற்கிறான், அதுக்காவது 4 பேர் இருக்கான். இது நம்ம இப்போ இந்த காலத்தில் தான் இந்த கதியான்னு பார்த்தா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காலத்திலே இந்த கதி. ஏன்னா அவர் பதிகம் பாடுறார், எல்லா தலத்து பதிகத்தையும் விட இந்த பதிகம் ஒரு தனித்துவமாக இருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். ஏன்னா எல்லா தலத்துக்கும் போனால், சுவாமி இங்கே நீ விரும்பி விட்டிருக்கிறீர், சுவாமி இங்கே அருள்பாலித்து கொண்டு இருக்கிறீர், சுவாமி நீங்கள் அடியார்கள் வருவார்கள் என்று அவர்களுக்கு அருளை செய்வதற்காக காத்திருக்கின்றீர், இங்கு நீர் உமையோடு வீட்டிற்கு, அப்படிதான் சொல்றது வழக்கம். இந்த ஒரு தலத்தில் தான் சுந்தரமூர்த்தி சாமி போன உடனே நீ எதுக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு கேட்டார். கடிதாய் கடற்காற்று எற்ற குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ, கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேள் உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே. யார் யார் இருக்கிறாங்க? இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளே இல்லாத கோயில்ல உன் கடமைக்கு ஒரு அளவே இல்லையா? அருள் பாலிக்கிறன்னு இப்படி உட்கார்ந்துகிட்டு இருக்கிறிய, ஒருத்தரும் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறானே, நீ ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிற. கொடியேன் கண்கள் கண்டன கோடி குழகீர் அடிகேள் உமக்கு ஆர் துணையாக இருந்தீரே. குடிதான் அயலே இன்னும் கொஞ்சம் தள்ளி உள்ள போனேன்னா, அங்க ஊருக்குள்ள போனேன்னா மக்கள் பார்ப்பாங்க கொள்ளுவாங்க. நீ இங்க உட்கார்ந்துருந்தா, கடிதாய் கடற்காற்று எற்ற, காத்து அடிக்குது மூஞ்சில, பட்டு பட்டு அடிக்குது கடல் காத்து. அது அவருக்கு மனசு கஷ்டமா இருக்கு, காத்து மூஞ்சில அடிக்குது ஐயா உனக்கு உன் திருமுகத்துல. கடிதாய் கடல் காற்று எற்ற குடிதான் அயலே இருந்தால், கொஞ்சம் தள்ளி போய் குடியிருந்தா தான் என்ன அப்படின்னு கேட்கிற. ஆக பெருமானி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அந்த கோடிக்குழகராக இருக்கக்கூடிய பெருமானை பார்த்து, பெருமானே நீர் இங்கே இருக்கிறீரே, ஏன் இருக்கிறீர், போக வேண்டியதானேன்னு சொன்னவர் கடைசியில் சொல்றார், நீ ஏன் இருக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் தெரியுமா, நானாவது ஒரு நாள் வருவேன், வந்தா நான் நீ இல்லைன்னா ஏமாந்து போயிடுவேன்ல, அதுக்காக என்னை பார்க்கறதுக்காக உட்கார்ந்துருக்கேன்னாரு. இப்பதான் புரியுது, நீ போயிருந்தேன்னா நான் மட்டும் ஏமாந்துருவேன். இது மாதிரி யாரும் ஏமாந்து போகக்கூடாது. உண்மையான அடியார், 1-2 உண்மையான அடியார்கள் இருந்தாலும் அவர்களுக்காக நீர் இங்கே வீற்றிருக்கின்றீர் என்று சொல்லுகிறார் இல்லையா? அவங்களுக்காகவாவது இருப்போம்.
சரி வந்து போகட்டும். குடிதான் அயலே. கிட்டத்தட்ட நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, கிட்டத்தட்ட இதே நிலையில தான் திருநள்ளாறுலயும் இருக்கிறார். நீங்க நம்ப மாட்டீங்க. சன்னதியில ஒரு ஆள் இருக்காது. தர்பாரண்யேஸ்வரர் சன்னதியில ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. சாமி நல்ல தேவைன்னு ஏகாந்தமா இருப்பார். நீங்க வேணா போய் தரிசனம் பண்ணலாம் அருமையா. ஒரு சிக்கல் புட்கல் புடுங்கல் இருக்காது. அங்க அந்த சன்னதியில தான் ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி. இப்ப என்ன பேர்ச்சியாம எனக்கு தெரியாது, அது என்னைக்குன்னு தெரியல, எனக்கு தெரியல உண்மையிலேயே. நான் ஒருத்தருக்கு ஒரு அன்பர் எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணவர் சொன்னார், ஐயா வர அன்பர்களுக்கெல்லாம் பிஸ்கட்டு வாட்டர் பாட்டில் கொடுக்கலான்னு இருக்கோங்க ஐயா அப்படின்னா. என்ன விசேஷம்? திருநள்ளாறு இல்லையா? என்ன விசேஷம்? திருநள்ளாறுல தான் எப்போவுமே கூட்டம். இல்லைங்க இப்போ பேருதுங்க ஐயான்னாரு. என்ன பேருதுன்னாரு. சனி பேர்றாரு. இப்போ அங்கே இல்லையா இனிமேல் திருநள்ளாறுல அப்படின்னாரு. இல்லைங்க சனி பெயர்ச்சி எப்படின்னாரு. ஓ அப்படியா, சரி. வருதாம்மா சனி பெயர்ச்சி? பயப்படுறாங்க ஐயாட்ட சொல்லி மாட்டிக்க வேண்டான்ட்டு. எல்லாம் ரகசியமா போய் சரி, வெரி குட், ரொம்ப சந்தோஷம். நல்லா ஊற்றோம். நாங்களாம் போறது இல்லைங்க அந்த அம்மா சொல்றாங்க. குடிதான் அயலே இருந்தால் குற்றமாமோ. இங்கேயும் சொல்றாரு, போயிருந்தேயும் எங்க பொழில் போயிருந்தேனும். சோலைகளில் இருந்தாலாவது நீ எங்க இருந்தாலும் திருவழிமடல் யானை நினைந்து போற்றினால் உம்முடைய போற்றுகின்றவர்களுடைய திருவடிகளை புரந்தராதிகள் போற்றுகின்றார்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு தான் திருமுறையில தெளிவா சொல்லி இருக்கிறாரு. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழம், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. சிவபெருமானை வழிபாடு செய்கிறவர்கள் அன்பர்கள் அத்தனை பேருக்கும் அது நல்ல நல்லதான். கடைசியில் கொஞ்சம் யோசனை பண்ணார். இப்போ எவ்வளவு காய்கறி வாங்கினாலும் அந்த காய்கறியை நிற்கும் போது ஒரு 1/4 கிலோ வெண்டிக்காய் கொடு அப்படின்னு சொன்னால் 1/4 கிலோ அப்படி நிற்கிற பொழுது கொஞ்சம் அப்படி ஒரு காயத்துக்கு அப்படி போட்டு அதுக்கப்புறம் நமக்கு போட்டால் தான் ஒரு திருப்தி. கொஞ்சம் எடை கூட கொடுத்துரும். அப்புறம் 1/4 கிலோ கத்திரிக்காய் கொடு, கத்திரிக்காய் அப்படி நிறுத்திட்டு அப்படி சாயிற பொழுது ஒரு கத்திரிக்காய் இதில் எடுத்து போட்டு இன்னும் நல்லா சாயுது போடு அப்படின்னு ஒவ்வொரு காய்க்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கூட போட்டு கொடுத்து கடைசியில் எல்லாம் போட்டதுக்கப்புறமும் ஒரு கொசுறு காத்திருப்போம். இதுக்குன்னே வச்சுருப்பான் கருவேப்பிலை மரம். இந்த மரத்தை எடுத்து ஒரு திணிச்சு இல்லையா எக்ஸ்ட்ரா, அதில் தான் ரொம்ப திருப்தி வரும். பரம திருப்தியே எப்போ வரும்னா எல்லாத்தையும் அடைச்சதுக்கப்புறம் கடைசியாக போடுறான் பாருங்க, மொத்தமாக ஏதாவது ஒரு ஃப்ரீயாக இந்தாம்மா இஞ்சி வச்சுங்க அப்படின்ட்டு அப்படி இஞ்சி துண்டை தூக்கி அப்படி உள்ளே போட்டானா அது மாதிரி நல்ல நல்ல அவை நல்ல நல்லன்னு சொல்லிட்டே வந்தார். கடைசியில் மிகவேன்னாரு, இன் எக்ஸஸ்ன்னாரு. கடைசியில் அதையும் வச்சுக்கோ. அஞ்சீடு இந்த நவகிரகங்களை பார்த்து நாம் அஞ்சி நம்முடைய வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதில்லை. வேயிறு தோழி பங்கன் இருக்கிற பொழுது நமக்கு என்ன கவலை? ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழம், வெள்ளி, சனி, பாம்பு இரண்டும் உடனே. அந்த நவ கிரகத்தையும் சொன்னார். அந்த 7 கிரகத்தை சொல்லிட்டு அந்த 2யும் சாயா கிரகமாக இருக்கக்கூடிய சனி, பாம்பு இரண்டும்னுட்டு அவை நல்ல 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 அடியார் அவருக்கு மிகவே. ஆகையினாலே நாம் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். என்னில் பல்கோடி சேவடி முடிகள், என்னில் பல்கோடி தின்தோள்கள், என்னில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண் முகம் இயல்பும். சேந்தனார் எண்ணிறந்த முகங்களாக பார்க்கிறார், எண்ணிறந்த சிரங்களாக பார்க்கிறார், எண்ணிறந்த கண்களாக முக்கண்களாக பார்க்கிறார். எங்கு பார்த்தாலும் பார்க்கின்ற இடமெல்லாம் சிவனுடைய முகமாக தெரிகிறது.
ஞானிகளுக்கு எல்லா இடமும் பார்க்கிற பொழுது சிவனுடைய வெளிப்பாடாக தோன்றும். அவர்களுக்கு ஒன்றும் வித்தியாசமே தெரியாது. மலர்கள் சிவன் சிரிப்பது போல தெரியும். பழங்கள் சிவனுடைய அருளை போல தோன்றும். ஒவ்வொன்றும் எல்லாம் சிவனுடைய வெளிப்பாடாக தோன்றும். இந்த உலகம் முழுமையும் சிவபெருமானுடைய அருளின் வெளிப்பாடாக பார்ப்பார்கள் அவர்கள். அதனாலே அவர்களுக்கு எந்த பொருளும் பகையாக தெரியாது. எந்த பொருளும் பகையாக தெரியாது. சிவமே நட்பாக உறவாக இருக்கிற பொழுது எந்த பொருளும் பகையாக தெரியாது. சிவனுக்கு வழிபாடு என்பது சிந்தனையிலேயே நிறைவேற்றி விடுவார்கள். தாய்மானவர் அப்படித்தான் சிவனுக்கு பூஜை செய்யலாம்னு போகிறார். சரி பூஜை பண்ணலான்னு போனால் பூவை பறிக்கலாமேன்னு போறார். அங்கே தோட்டத்தில் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் பார்க்கிறார். அந்த மலரை பறிக்கலாமான்னு கிட்டக்க போன உடனே என்னமோ மனசு தோணுச்சு. அந்த பூவை பார்த்துட்டு அதுக்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு திரும்பி வந்துட்டார். என்னங்க பூஜைக்கு பூ பறிக்கிறேன்னு போனீங்க, திரும்பி வந்துட்டீங்களே, இனிமே பூசை பண்ணுறதா நான் இல்லை அப்படின்னுட்டார். ஏன் அப்படின்னாரு. இனிமே சிவனுக்கு பூஜை பண்ண முடியுமான்னு தெரியல, ரொம்ப கஷ்டம். இனிமேல் கேட்டவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம வழிக்கு இவர் எப்போ வருவார்னு ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு மனுஷன் விட தொடையிடு இந்த பூசைன்னு நம்மளை உயிரை வாங்கி இனிமேல் நம்மளை செய்ய சொல்ல மாட்டார். திருந்திட்டார். எப்படி இப்போ அப்படித்தானே சொல்கிறேன். இது என்னைக்கு திருந்துவேன் தானே கேட்குறேன். எப்போ பார்த்தாலும் கோயிலுங்கிற என்னைக்கு திருந்துவேனி அப்படிங்கிறான் இல்லையா? திருந்திட்டார் இவருன்னு. ஏன் பூவை நீங்கள் பறிக்கல? இல்லை அந்த பூவை பறிக்கலான்னு போனேன். என்னென்னா பூவை பறிச்சா அதில் சிவபெருமான் எனக்கு தெரிஞ்சார், பறிச்சா சிவனுக்கு வலிக்குமேன்னு விட்டுட்டேன்னார். பண்ணேன் உனக்கான பூசை பார்க்கின்ற மலரூடு நீயே இருத்திய பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன். அதனால பூவை பறிக்கிறதுக்கு மனசு வரல. பூவில் நீதான் இருந்த. பூ நீதான், செடி நீதான், கொடி நீதான், எல்லாம் நீதான். சரி அப்ப பூ தான் கிடைக்கல, வந்து ஒரு கும்பிடாது போடலான்னு பார்த்தா கும்பிடு போடவும் மனசு தோணல. ஏன்னாரு, கும்பிடும் போது கையை மேல தூக்குனா நான் மட்டுமா தூக்குறேன்? உள்ளே இருக்கிற சிவம் ஆற்றலை தருவதனாலே நான் தூக்குறேன். அப்ப நானும் அவரும் சேர்ந்து தானே தூக்குறோம். அப்ப தூக்குகிற பொழுது 2 கையை சேர்த்து கும்பிட்டா உண்மையிலேயே நான் மட்டும் கும்பிடல, அவரும் சேர்ந்து தான் இந்த கையை எழுப்பி கும்பிடுறார். அதனால என் கும்பிடு அரை கும்பிடு. இந்த அரை கும்பிடு போடுறதுக்குலாம் நான் தயாரா இல்லைன்ட்டார். அலாமல் இரு கைதான் குவிக்க எண்ணில். 2 கையும் சேர்த்து குவிக்கலான்னா நான் கும்பிடுவது அரை கும்பிடு. சௌரியமா ஒரு பாட்டு எழுதியிருக்கார் தாயுமானவர். பண்ணேன் கருணாகர கடவுள்ல எழுதுறாரு சுவாமி பாட்டு. அந்த பாவம் அது பார்க்கிற பொழுது அந்த பாவம் சிவானுபவத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாவகம் பாவிக்கும் பாவகத்துக்கு அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. நேற்றைய தினம் சேர்ந்த அந்த பாவனை இருக்கு இல்லையா, இந்த பாவனையை நாம வளர்த்து கொள்ள வேண்டும். அதை சொல்லுகிறார். எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள், எண்ணில் பல்கோடி தின்தோள்கள், எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம், ஏர்கொள் முக்கண் முகம் இயல்பும், எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்ற 500 அந்தனர். தில்லைவாழந்தனர் 3000, திருவிழிமடலை அந்தனர் 500 பேர். திருவிழிமடலையிலேயும் அந்த உரிமையுடையவர்களாக பூசை செய்கிறவர்கள் 500 பேர்கள். இவங்க 3000, அவங்க 500. எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர்விழி, இவர் நம்மை ஆளுடையாரே. எண்ணில் பல்கோடி குணத்தர் இவர். நினைத்து பார்த்தால் பல்வேறு குணங்களை உடையவராக இவர் வழங்குகிறார். அது என்ன பொருள்? பல்வேறு குணத்தர், எண்ணில் பல்கோடி குணத்தர், எண்ணில் பல்கோடி குணத்தர் அப்படின்னு சொன்ன இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு இயல்பு இருக்கிறது.
அந்த பொருளுக்கு அந்த இயல்பு யாரால் வந்ததுன்னா சிவத்தால் வந்தது தான். சிவம் அந்த பொருளோடு தோயவில்லை என்று சொன்னால் அந்த பொருளுக்கு அந்த இயல்பு வராது. அப்ப இந்த இயல்பு முழுக்க சிவத்திடமிருந்து அந்த பொருள் சிவத்தின் சார்பால் பெற்றது. ஏர் விழி இவர் நம்மை ஆளுடையாரே. இப்ப உதாரணம் சொல்றேனே, புளிய மரத்தில் புளிய மரம் இருக்கு. அது எப்படி புளிய மரம் புளிக்குதா இல்லையா? புளிக்குது. மாங்காய் மரத்தில் மாம்பழம் அது எப்படி இனிக்குது. இந்த புளிப்பு இனிப்பெல்லாம் எங்கேருந்து வந்தது? இந்த இயல்பு எங்கேருந்து வந்தது? சிவம் எல்லா பொருள்களையும் சார்ந்து விளங்குகிறது. அப்படி எல்லா பொருளையும் சார்ந்து விளங்குவதனால்தான் அந்தந்த பொருள் அப்படி அப்படியே இருக்கு, இன்னும் மாறாம இருக்கு. இல்லைன்னா மாறிடும். இல்லை, போன மாசம் வரைக்கும் கூட புளிச்சுதுங்க சார். இந்த டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து இனிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோமா? எங்கேயா வேலைக்கு ஆகுமா? நடக்குதா? அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் பையன் வேணா அம்மாவை மம்மின்னு சொல்லலாம், அப்பாவை டேடின்னு சொல்லலாம். அது வேணா மாறி இருக்கும். ஆனால் புளி எங்கேயாவது தன்னுடைய சுவையில் மாறி இருக்கா? மாறி இருக்கா? இல்லை, மாறு. ஏன் மாறல அப்படின்னா சிவம் சார்ந்து இருப்பதினால். எல்லா பொருள்களிலும் சிவம் சார்ந்து அது அதனுடைய இயல்பு மாறாமல் வைத்திருப்பதற்கு காரணம் சிவம் தான். அதனால சொல்லுகிறார், எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி. சிறப்பான வீழி மடலையிலே வீற்றிருக்கக்கூடிய இவர் தான் எல்லா பொருள்களினுடைய இயல்புக்கும் காரணமாக விளங்குகின்றார். எண்ணில் பல்கோடி குணத்தர் ஏர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே. ஆளுடையாரே, ஆளுடையாரே. டீ பிரேக் வந்ததே, இவர் நம்மை ஆளுடையாரே. இவர் நம்மை ஆள் உடையாரே. நம்மை ஆளாக சேர்த்துக்கிட்டார், நம்மளை வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. அதுக்கே இந்திரன் மால் பிரமன் கெடிலார் மிகு தேவரெல்லாம் வந்தெதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து மந்திர மாமுனிவன் இவன் ஆரண நந்தமரு ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே. சாமி சொல்லணுமே, அப்படி சொல்லணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? யார் அவரு அப்படின்னு கேட்டவர் யாருன்னா உபமன்யு முனிவர். அவர் வருது பின்னால திருப்பல்லாண்டில் இன்னைக்கு பார்க்க போறோம். மந்திர மா முனிவன் இவன் ஆரண. இவ்வளவு மரியாதை கொடுத்து ஒருத்தரை கூட்டிட்டு போறதை நாங்க பார்த்ததே இல்லையே இது வரைக்கும். சிவபெருமானுடைய இந்த ஐராவணங்கிற யானையை வாழ்க்கையில இப்பத்தானே முதல் தடவை பார்க்கிறோம். இத்தனை நாள் ஷெட்டிலேயே இருந்தது. இந்த யானை மேல ஒருத்தர் ஏறி வர்றாருன்னா அவர் ரொம்ப சிவபெருமானுக்கு வேண்டியவராக இருக்கணும். அந்த தவசீலரை நாங்க வழிபடணும். அவர் யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா சாமி அப்படின்னு சிவபெருமான்கிட்ட அப்படியே செல்போன்ல அப்படியே கூப்பிட்டு கேட்கிறாராம். ஏன்னா இவர் இருக்கிற இடம் வரா. என்ன சாமி, ஒருத்தர் ஐராவணங்கிற யானை அதுல போயிட்டு இருக்காரு, யார் அவர்? அவர் நம்ம சொந்தக்காரர் அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? சொந்தக்காரன். இவன் நந்தமர், தமர்னா சொந்தக்காரன் அர்த்தம். நம் தமர் ஊரன் என்றான் நொடித்தான் மலை உத்தமனே அப்படிங்கிற. இவர் நம்மை ஆளுடையாரே. நம்ம அவர்கிட்ட போய் வேலைக்கு சேர்ந்துடணும். சம்பளம் என்னெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. அவர்கிட்ட போய் என்ன கொடுப்ப, எப்போ கொடுப்ப, எத்தனை தடவை கொடுப்ப, இது மாதிரிலாம் டிமாண்ட் எல்லாம் சொல்லிட்டு போய் சேரக்கூடாது. ஐயா நீ ஒன்றுமே தர வேணாம், என் ஆளாக மட்டும் சேர்த்துக்க, உன்னுடைய ரோலில் என்ரோல் பண்ணு. என்ன இந்த அடியாரெல்லாம் வருகிற பொழுது என் பேரையும் யாராவது ஒருத்தர் வாசித்தாங்கன்னா, அடியாரெல்லாம் வந்திருக்கிறாங்களா சிவபெருமான் அட்டண்டன்ஸ் எடு அப்படின்னா அந்த அட்டண்டன்ஸில் என் பேரையும் சேர்த்து விட்டு. இந்த பேர் நேற்று வரைக்கும் இல்லையா, இப்போ புதுசாக இன்றைக்கி என்ரோல் பண்ணேன், ரொம்ப கேட்டான், சரிங்க சார், அது மாதிரி என் பேரை சேர்த்து விடு. இவர் நம்மை ஆள் உடையாரே. சிவபெருமான்கிட்ட போய் வேலைக்கு சேர்த்துக்கன்னு கேட்கணும். என்னை தடுத்து ஆட்கொள்ளுன்னு சுந்தரமுசாமி கேட்டாரா இல்லையா? அது மாதிரி நாம கேட்கணும், சாமி என்ன ஆளா சேர்த்துக்கோ, தள்ளி விடாது. திருவேழிமலையில் இருக்கக்கூடிய பெருமான்
எத்தனையோ பெருமைகளை உடையவராக இருக்கிறார். அவ்வளவு பெருமைகள் உடையவர் இவ்வளவு சிறியவனை எல்லாம் ஏற்றுக்கொள்வாரா என்று நீ தயங்காதே. எவ்வளவு பெரிய பெருமை உடையவராக இருந்தாலும் கருணையில் அவருக்கு ஈடு இணை கிடையாது. அதனால எண்ணில் பல்கோடி அவருக்கு சிரம் இருக்கலாம், கரம் இருக்கலாம், குணம் இருக்கலாம். ஆனாலும் கூட கருணையிலேயே அவர் உயர்ந்தவர். அதனால் நம்மை ஆளுடையார், திருவிழிமிழலில் இருக்கிற பெருமான் ஆளுடையார். நம்ம பெருமையாக சொல்லிக்கலாம், இந்நேரத்தை வேலை செய்யும் பெருமையாக தானே இருக்கும். யார் ஆளுங்க நீங்க? நாங்கள் சிவபெருமானுக்கு ஆள், அவருக்கே ஆட்செய்வோம், அவருக்கு தான் நாங்கள் தொண்டு செய்வோம். அப்படியா? திருவிழிமழையினுடைய பெருமையை இந்த 2 பாடல்களிலும் சேந்தனார் சொல்லியதை பார்த்தோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. திருச்சிற்றம்பலம். சேலும் கயலும் திளைக்கும் கண்ண இளம் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பிலங்கும் புண்ணியர் போற்றி இசைப்ப மாலும் அயனும் அறியா நெறி தந்து வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சிவபெருமானுடைய அனுபவத்தை சொல்லுகிற பொழுது தெரிந்த ஒன்றை தெரியாத ஒன்றாக கூறுவதும், தெரியாத ஒன்றை தெரிந்த ஒன்றாக கூறுவதும் உலக இயல்பாக இருக்கிற பொழுது தமக்கு தெரிந்ததையே தெரிந்த இயல்பாக கூறுவது ஞானிகளுடைய வழக்கம் இல்லையா? தெரியாததை தெரிஞ்ச மாதிரி சொல்றது, தெரிஞ்சதை சொல்ல வந்தா நமக்கு புரியாதபடி சொல்லிடுறது. இந்த ரெண்டும் இல்லாமல் தனக்கு தெரிந்ததை நமக்கு புரியும் வண்ணமாக சொல்லுகிறவர்கள் ஞானிகள். தமக்கு தெரிந்ததை, அவர்களுக்கு அனுபவிச்சதை, அவர்கள் அனுபவப்பட்டதை நமக்கு புரிகிற மாதிரி சொல்லுவார்கள். பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. மனத்தகத்தே பாலும் அமுதமும் ஒத்து நின்றானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு கூறுதுமே, பல்லாண்டு கூறுதுமே. பல்லாண்டு பல்லாண்டு பெருமான் புகழ் ஓங்கட்டும், புகழ் வளரட்டும். மனத்து அகத்தே, மனத்தகத்தேன்னார். மனமே அகம்தான், அதனால அதுக்கு அந்த கரணம்னு பேர். இதெல்லாம் புறக்கரணங்கள், வெளியில் இருக்கிறதெல்லாம். இன்னும் சொல்ல போனா அவை கருவிகள் என்றும் கூட சொல்லலாம். 5 ஞானேந்திரியம், 5 கண்மேந்திரியம், 5 பூதம், 5 புலன், இந்த 4, 5, 20 புறக்கருவிகள். நமக்கு ஓரளவு சொன்னா டக்குன்னு புரிஞ்சிடும். நமக்கு இப்ப சுவைன்னு சொன்னா நமக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். கொஞ்சம் நுட்பந்தான் இருந்தாலும் புரியும். ஏன்னா நாக்குங்கிற கருவி வெளியில் இருக்கு, அதை வச்சு சொல்லிடலாம். காட்சி ஒளி சொல்லிடலாம், ஒலி சொல்லிடலாம், புறக்கருவி இருக்கு, காது இருக்குது. ஆனால் இந்த புறக்கருவிகளுக்கு உள்ள நுட்பக்கருவிகளாக தந்திருக்கிறான் சிவபெருமான். அவை அந்த கரணம் என்று சொல்லப்படும். அதுக்கு 4 டயர் இருக்கு: மனம், புத்தி, அகங்காரம், சித்தம். மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னா இது ஒன்று மேல ஒன்று படிக்கட்டு மாதிரி இருக்குன்னு நினைக்க கூடாது. சித்தம் நுட்பமாக விளங்கும், வியாபகம் மனம் முழுக்க இருக்கும். மனம் பற்றுகிற பொழுது ஏற்படுகின்ற அனுபவங்களை எல்லாம் சித்தத்திலே கொண்டு போய் தான் சேர்க்கும். இன்னும் சொல்ல போனா மெமரி டிவைஸ் எல்லாம் இருக்கிறது அங்கதான். இந்த ரேமு ரோமெல்லாம் சொல்றோம்ல, எல்லாம் அங்கதான் இருக்கு. மனம் பற்றும், புத்தி இதுவோ அதுவோ என சந்தேகிக்கும்,
அகங்காரம் இன்னதுதான் என்று கண்டுபிடிப்பேன் என்று முனைந்து நிற்கும், சித்தம் இன்னது என்று தீர்மானிக்கும். இதுதான் அந்த படிநிலை. இந்த படிநிலையில் நாம ஒவ்வொரு படிநிலையாக நாம நம்முடைய மனதினுடைய அந்த தன்மையையும் மனத்தையும் உணர்ந்து அதை நம்பசப்படுத்துவதற்கு நாம முயற்சி எடுக்கணும். முதல்ல என்னன்னா இந்த மனசை ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும், அங்கே தாவும் இங்கே தாவும், அதை பற்றி இதை பற்றி இதை பற்றி ஒன்னொன்னா தாவிக்கிட்டே இருக்கும். பற்றுவது அதனுடைய இயல்பு. அதனால அதை பிடிச்சி முதல்ல உட்கார ஒரு இடத்துல அப்படின்னு அதை நிறுத்தணும். அதை ஒழுங்குபடுத்தணும் என்று சொன்னாலே புத்தி ஒழுங்குபடும். புத்தி ஒழுங்குபட்டா அகங்காரம் ஒழுங்குபடும். அகங்காரம் ஒழுங்குபட்டா சித்தம் ஒழுங்குபட்டுடும். இந்த 4 நிலைகளிலே எடுக்கப்படுகின்ற முடிவுகள் சித்தத்தில் போய் உட்காரும். இந்த 4 என்ன சொல்லுவாங்கன்னா அந்த கரணம் என்று சொல்லுகிற பொழுது அதை புற அந்த கரணம் சொல்லுவாங்க. இதுக்கு டீப்பா உள்ள இருக்கிறது தான் காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், மாயை, புருடன் என்று சொல்லக்கூடிய அவையெல்லாம் அக அந்த கரணம். எவ்வளவு கருவி கொடுத்திருக்கிறார் நமக்கு, எத்தனை கொடுத்திருக்காருன்னு நமக்கே சரியா தெரியல. என்னென்ன கொடுத்திருக்காருன்னு தெரியாது. திடீர்னு அப்பா காலமாயிட்டா பையனுக்கு எங்கெங்க சொத்து வச்சிருக்காரு, யார்கிட்ட பணம் கொடுத்து வச்சிருக்காருன்னே தெரியாது. அவன் இதான் சாக்குன்னு கிளம்பிடுவான். அப்பா கொடுத்து வச்சு சமாதானம் தெரிஞ்சா தானே இவன் போய் கேட்க முடியும், என்னங்க எங்க அப்பாட்ட வாங்கினீங்களாமே, அது நீங்க யாருப்பா சொன்ன, அப்பா டைரியில் குறித்து வச்சிருக்கிறார். என்னவோ தெரிலப்பா, எனக்கு எதுக்கு குறித்து வச்சான்னு தெரியல, கடைசி நாள்லாம் அவருக்கு புத்தி சரியாவே இல்லைப்பா அப்படின்றோம். இந்த மாதிரி ஏமாந்துடும். ரொம்ப பேர் சம்சாரத்துக்கும் பிள்ளைக்கும் தெரியாமையே வெளியில் நிறைய கொடுத்து வச்சுருப்பாங்க. 2 பேரும் தொந்தரவு பண்ணுவாங்களேன்ட்டு. கடைசியில் என்ன ஆகும், இவர் கிளம்பிட்டா அவ்வளோதான், அத்தனையும் போயிடும். இது அந்த மனம் அந்த லகானை போட்டு அதை பிடிச்சி வைக்கணும். நீ என்றும் நான் என்றும் இரண்டில்லை என்னவே, நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன். தாய்மன சொல்ற, என்னைக்கோ நீ நானும் ஒன்னா சேர்ந்திருப்போம், நடுவில் ஒருத்தர் இருந்து படுத்துற பாடு இருக்க யாரு, மனசு. நீ நானும் என்னைக்கோ ஒன்னா இருக்க வேண்டியது தான். நீயும் ரெடியா இருக்க, நானும் ரெடியா இருக்கேன். நடுவில் பூந்துட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போறீங்கன்னு கேக்குது. இது நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடினேன் வாடினேன். நீ என்றும் நான் என்றும் இரண்டில்லை என்னவே, நடுவே முளைத்த மனதை கட்ட அறியாமல் வாடி. கட்டுதல்னா வெட்டுதல்னு அர்த்தம், வேரோடு பிடுங்குதல்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? கட்டுதல்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பேர் கைத்த வச்சு கட்டு. கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூழ் களை கட்டதனோடு நேர். அதுல களை கட்டுதல். களை கட்டுதல்னா என்ன அர்த்தம்? கொலையில் கொடியாரை வேந்தொருத்தல், கொலையை செய்கின்ற கொடியவர்களை எல்லாம் அரசன் தண்டிப்பது எப்படி என்றால், நல்ல பயிர்களுக்கு நடுவே விளைந்த களைகளை பிடுங்குவது போல. அப்ப கட்டுதல் என்ன அர்த்தம்? மொத்தமா பிடிங்கன்னு அர்த்தம். இப்ப கால் கட்டு போடுன்னா என்ன அர்த்தம்? மொத்தமா சுதந்திரத்தை பிடிங்கிருன்னு அர்த்தம். ராத்திரி என்ன லேட்டா வராங்க, ஒன்னும் கேள்வி கேட்பாடே கிடையாது. இந்த அம்மா சொல்லி சொல்லி பார்க்குங்க, கேட்காது. போடு ஒரு கால் கட்டு. அந்த மனம் என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பமான கருவி இறைவன் தந்திருக்கிறார். இப்போ டாக்டர்கிட்ட போய், சார் இந்த மனசு எங்கே இருக்குது கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால், அவங்க அது ஒரு என்ன ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியுமா? பிரெயினை வேணால் பார்க்கலாம். பிரெயின் இஸ் டிஃப்ரெண்ட்டு. இப்போ ஹார்ட்டை பார்க்க முடியுமா? ஹார்ட் அது ஒரு பம்பிங் ஸ்டேஷனு, அவ்வளோதான். இது ரொம்ப நுட்பமான கருவி மனம். ஆக இந்த மனம் என்கின்ற கருவியை நாம் நமக்கு இறைவன் தந்திருக்கின்ற மிகப்பெரிய அந்த மனம் இருக்கிறதே, அந்த மனதினுடைய மிக நுட்பமாக விளங்குவது சித்தம். நாம் எதையெல்லாம் சரி என்று நிறைவாக நினைக்கிறோமோ அதெல்லாம் சித்தத்தில் போய் ஸ்டோர் ஆயிடும்.
அதனால நீங்க சித்தத்தில் கொண்டு போய் பதிவு செய்கிற பொழுது மிக ஜாக்கிரதையா இருக்கணும். நல்ல தெளிவாக தெரிந்த செய்திகளைத்தான் கொண்டு போய் அங்கே பதிவு பண்ணணும். ஒருத்தர் நல்லவர் நீங்க முடிவு பண்ணி சித்தத்தில் போட்டீங்க, அவ்வளோதான். அப்புறம் யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. நல்லவர் தான், இவன் வேண்டான்னு சொல்றான் அப்படி யார் சொன்னாலும் காதில் வாங்க மாட்டேன். ஏன்னா சித்தத்தில் கொண்டு போய் சேர்த்து. அதனால சித்தத்தில் போடுறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு தவறான ஒரு முடிவு எடுத்து அங்கே போட்டீங்கன்னா ரொம்ப சித்தத்தில் கொண்டு போய் சேர்த்துட்டா அது நிறைந்த முடிவாக இருக்கும். அதனாலதான் சிவபெருமானை முழுமுதற் பொருள் என்று எங்க மனசுல வைக்கக்கூடாது, புத்தியில வைக்கக்கூடாது. எங்க வைக்கணும்? சித்தத்தில் கொண்டு போய் வச்சா மாற்றமே இருக்காது. சித்தத்தை சிவன்பாலை வைத்தார்க்கும் அடியேன்னர். சித்தத்தில் கொண்டு போய் நிறுத்தி, இதுதான் முழுமுதற் பொருள். யார் சொன்னாலும் கேட்கக்கூடாது. இங்க வாங்க சார், நம்ம கோயிலுக்கு ஒரு வாரம் வந்தீங்கன்னா, இல்லைங்க வேண்டாம். நம்ம கோயிலுக்கு 14 நாள் நீங்க வந்தீங்கன்னு வச்சுங்களேன். 14 நாளா? சிவன்ட்ட ஒரு 2-3 மாசமா போயிட்டு இருக்க, ஒன்னையும் காணுமே. இவர் 14 நாளுங்கிறாரு, ஷிஃப்ட் அடிச்சு பார்த்துருவோமா? அப்படிலாம் நினைப்பே வரக்கூடாது. இடர்களையாரேனும் எமக்கு இறங்காரேனும் படன நெறி பணியாரேனும் சுடருருவாய் என்பரா கோலத்து எரியாடும் எம்மானார்க்கு அன்பு அரா என்னஞ்சு அவருக்கு. அவர் கொடுக்கிறாருங்கிறதுனால அவர் மேல எனக்கு அன்பு இல்லை. அவர் கொடுக்காட்டியும் கூட பரவாயில்ல, அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவர். அதுதானே. பையன் தனக்கு கொடுக்குறான், கொடுக்கல, தாய் அந்த குழந்தை மேல எப்படி இருப்பா? கொஞ்சமாவது வளர்த்து விட்டவன் ஒன்று நம்மளை கவனிக்க மாட்டேங்கிறானே, சபிப்பாள தாய்? அவன் நல்லவன் தான், வந்தவதான் அப்படிப்பாளே தவிர நினைச்சு கூட பார்க்க மாட்டேன். குழந்தைக்கு கெடுதல் தாயுள்ள. அதனாலதான் மணிவாசகர் சொல்றார், ஞாயிற்கடைய கிடந்த அடியேனுக்கு தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே என்ன. தாயை காட்டிலும் அன்புடைய உயிர் இங்க பார்க்கவே முடியாது. அதுதான் எக்ஸ்ட்ரீம். அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் பரசிவம் தான். சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார் கொங்கையில் செங்குங்குமம் போலும் பொடியணி மார்பர் என்று புண்ணியர் போற்றி இசைப்ப. ஒரு நுட்பமா ஒரு ஓமையை சொல்லுகிறார். நம்ம அந்த நுட்ப அளவிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காமுகர்கள் பெண்கள் மார்பிலே அணிந்திருக்கக்கூடிய அந்த வாசனாதி திரவியங்களில் அந்த செம்மையான குங்கும கலவை, சந்தன கலவை அணிந்திருப்பதை பார்த்து அவர்கள், அந்த காமுகர்களுக்கு ஆவலும் ஆசையும் அதிகரிக்கும். அதுபோல சிவபுண்ணியர்களுக்கு சிவபெருமானுடைய மார்பிலே அணிந்திருக்கிற திருநீரை பார்க்கிற பொழுது சொல்லனாத அன்பு பெருகும் அப்படின்னார். ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது, இந்த இன்பம் சிற்றின்பம், அது பேரின்பம். இது சிற்றின்பமாக இருக்கிற பொழுது ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்வது, அது பேரின்பமாக இருக்கிறது. ஒருவர் தர இன்னொருவர் மட்டும் பெறுவது உயர்ந்த நிலை. அது அந்த உயர்ந்த நிலையிலே இருக்கக்கூடிய அந்த பேரின்பத்தை நினைக்கிறவர்களுக்கு இது நினைப்பே தோணாது, இந்த இன்பமே தோணாது. அதனாலதான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சொன்னார், எனக்கு சிவபெருமான் மேல எப்படி அன்பு இருக்குன்னா, பேராது காமத்தில் சென்றார் போல்னர். தொடர்ந்து ஒருவன் காமத்திலே திளைத்திருக்கிறவன் தன்னுடைய அந்த பெண்ணை எப்படி நினைத்துக் கொண்டே இருக்கிறானோ அப்படி எனக்கு சிவபெருமான் மேல அன்பு வந்து எப்ப பார்த்தாலும் அவரையே நினைச்சிட்டு இருக்கிறேன். யார் சொன்னது? சுந்தரன் சொன்னார். அந்த சேலும் கயலும் திளைக்கும் கண்ணார்னர். சேலும் கயலுங்கிறது மீன்கள் இல்லையா, 2 வகை மீன்கள். இந்த பெண்களோட கண்களை ஒப்பிடுகிற பொழுது மீன்களிலே பல்வேறு விதமான மீன்களுக்கு ஒப்பிடுவார்கள். சேலு, கயலு, கெண்டை, இப்படி அந்த மீன் வகைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒவ்வொரு பொருள் இருக்கு. கயல்னா கருமை, சேல்னா செம்மை. கண்ணுக்கு 6 வகை லட்சணம் இருக்கு. இந்த கண் எப்படி இருக்கணும்?
பெண்ணோட கண்கள் எப்படி இருக்கணும்? 6 வகை லட்சணத்தோடு இருக்கணும். திருக்கோவையாரில் சொல்கிறார் யார்? மாணிக்கவாசகர். நீளமாக இருக்கணுமா, அகலமாக இருக்கணுமா, அந்த வெண்மை படலம் விளவிளையர்னு இருக்கணுமா, அதில் கருமை கருப்பாக இருக்கணுமா, அதில் ஒளி இருக்கணுமா, அதில் செவ்வரி படர்ந்து இருக்கணுமா? எத்தனை ஆச்சு? ஆராய்ச்சா? நீளமாக இருக்கணும், அகலமாக இருக்கணும், கருமை இருக்கணும், அதில் வெண்மையும் சுற்றி அழகாக இருக்கணும், அது ஒளி படைத்ததாக இருக்கணும், பிரைட்னஸ் ஒளி படைத்ததாக இருக்கணும், அதில் செவ்வரி படர்ந்து இருக்கணும். இப்படி 6 வகை லட்சணம் சொன்னார். நமக்கு பிரச்சனையே இல்லைங்க, ஆண் கண்ணை பற்றி எதுவுமே பேச்சே இல்லை. பெண்ணோட கண் எப்படி இருக்கணும்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. அவன் கண்ணு எப்படி இருந்தா என்ன ஒழுங்கா பார்க்க போறது இல்லை அவன். அதனால புலவர்கள் அதை பத்தி பேச, சேலும் கயலும், சேல் போலவும் கயல் போலவும் விளங்குகின்ற கண்கள் இந்த பெண்கள். மீனாட்சி அம்மாவுக்கு என்ன பேரு? அங்கையர்கண் அம்மை. கயல் விழி, அது கயல் அவளுக்கு. ஒரிஜினலா அந்த பேர் தான் மீனாட்சி, சமீபத்தில் வந்த பேரு. அங்கையர்கண் தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் ஆவதுவும் இதுவே என்னாரு. அப்படித்தானே சொன்னாரு. அந்த காலத்துல எல்லாம் அந்த பெயர் தான் விளங்கி இருக்கு. அம் கயல் கண், அம் கயல் கண், அம் அழகிய, கயல் கயல் போன்ற கண், அங்கையர் கண்ணி, அங்கையர் கண்ணி தன்னோடும் அமர்ந்த அளவாயாவது மாலும் அயனும் கரியா நெறி தந்து வந்தன் மனத்தகத்தே. திருமாலுக்கும் பிரமனுக்கும் அறியாத நெறி இந்த சிவநெறி. ஏன் இந்த சிவநெறியில செல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த அடியாருக்கு தாழ்ந்து நிற்ற, நானும் அடியேன் அடியேன் அடியேன்னு சொல்லணும். அது மாதிரி சொல்ல மாட்டாங்க ரெண்டு பேரும். சிவநெறியிலே எப்படி என்று சொன்னால் அந்த தாழ்ந்து நிற்றல். அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டால் ஒருவரை ஒருவர் வணங்கிக் கொள்வார். ஞான சம்பந்தர் எப்படிப்பட்டவர்? திருஞான சம்பந்தருக்கு பெருமானே எம்பிராட்டியோடு உன் அடிசில் என சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லி பால் கொடுத்த என்ன பெருமை. திருநாவுக்கரசர் எப்படி? இந்த பாரு, உனக்கு நான் இனிமேல் பேர் வைக்கிறேன், இனிமேல் யாரு மித்த பேரெல்லாம் எல்லாம் ஸ்கிராப் பண்ணிடு. மருள் நீக்கி யாரு, அப்புறம் தர்மசேனர், ஏன்னா ஏகப்பட்ட கன்ஃபியூஷனாக இருக்கு. கேசட்லேயே மாற்றிட்டேன். இனிமேல் உன் பேர் திருநாவுக்கரசு. நாவுக்கரசு எனும் நீ நன்னாமும் நயப்புற உலகேழினும் மண்ணுக. சுண்ணாம்பு கால வாயில தூக்கி போடுறாங்க, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. யானையை விட்டு மிதிக்க வைக்கிறாங்க, யானை வளமாக போகுது. பால் சோறு நஞ்சு கலந்து கொடுக்குறாங்க, இங்கே எத்த கொடுத்தாலும் இங்கே அப்புறம் எங்கே போனாலும் இப்போ தைரியம் வந்துருச்சு. யானை வருது, பயப்படல. கொஞ்சோண்டு சூளை வயிற்றுல வந்துச்சு, துடி துடின்னு துடிச்சார். சூளை வந்த பொழுது துடிச்சார். கூற்றாயினவாறு விளக்குகிறீர், கொடுமை பெற செய்த நான் எறியேன். ஏற்றாய் அடிக்க இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாதன் வயிற்றின் அகம்படிய குடரோடு துடக்கி முட்டக்கி இட ஆற்றேன். ஐயோ முடியலையேன்னாரு. இந்த சூளை நோய்க்கு இப்படி சொன்னவர் யானை மதம் பிடிச்சு வருது, அது அசால்ட்டா பார்க்கிறார். அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னாரு. அது திருப்பி போயிடுச்சு. எவ்வளவு தைரியம்! ஏன் சிவபெருமான் சொன்ன ஒரு குரு வந்தார், சீடர்களோடு வந்தார். ஒரு காட்டு வழியா ஒரு ஊருக்குள்ள போகலான்னு வந்தார். காட்டு வழியா வருகிற பொழுது தியானம் செய்யணும்னு நினைப்பு வந்தது. பொழுது சாயத்துக்குள்ள தியானம் பண்ணி ஆகணும். அப்பா நான் தியானம் பண்ண போறேன். சீடர்கள் சரிங்க சாமி உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சார். சீடர்களை சுத்தி இருந்தாங்க. திடீர்னு சிங்கம் வந்துருச்சு. என்ன பண்ணாங்க, ஆளாளுக்கு அவன் ஒரு மரத்தை பிடிச்சி ஏறிட்டான் மேல. குரு அது அப்புறம் பார்ப்போம், ஏன் நம்மளை பார்ப்போம் முதல்ல. எல்லா மரத்துல ஏறிட்டான். ஆனா குரு தியானம் கலையில் அவர் பாடு உட்கார்ந்த. சிங்கம் வந்தது, இப்படி கிட்டக்க வந்தது, ஒரு ரவுண்ட் அடிச்சது, இப்படி பார்த்தது, அப்புறம் அப்படியே திரும்பி போயிடுச்சு. போயிருச்சுன்னு தெரிஞ்சப்புறம் தான் அத்தனை பேருக்கு கீழே இறங்கணும். அப்புறமா குரு முடிச்சார். முடிச்ச உடனே இவங்க எல்லாம் சொன்னாங்க, சாமி நீங்க பாட்டுக்கு தியானத்துக்கு போயிட்டீங்க, சிங்கம் வந்துருச்சு சாமி. அப்படியா?
என்ன ஆச்சு தெரியுமா? தெரியுமா, ஆளுக்கு ஒரு மரத்தில் ஏறி இருப்பீங்க. ஆமாம் சாமி ஏறிட்டோம். சரி வாங்க பரவாயில்ல. எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்தார். கூட்டிகிட்டு வந்தவுடனே ஊருக்கு நடுவில் வந்தார். ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே ஊரில் வரவேற்றது முதல்ல எது வரவேற்றுச்சுன்னா கொசு தான் வரவேற்றுச்சு. ஒரு கொசு வந்து மேலே உட்கார்ந்தது. குரு குதிக்க ஆரம்பித்தார். ஐயோ கொசு கொசு கொசுன்னு குதிச்சார். மாணவர்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன சாமி, ஒரு சிங்கமே வந்தது பயப்படாமல் இருந்தீங்க, கொசு வந்து உட்காருது இப்படி பயப்படுறீங்க? சிங்கம் வந்தபோது சாமி என் கூட இருந்தார், பயம் இல்லை. இப்போ நீங்கள் கூட இருக்கீங்க, கொசு வந்தாலும் பயப்படணுன்னாரு. யார் கூட இருக்காங்கிறது முக்கியம். எப்பவும் சிவசிந்தனையா சிவனுடைய சேர். மாலும் அயனும் அறியா நெறி, திருமாலும் பிரமனும் அறியாத நெறி தந்தார். வந்தன் மனத்தகத்தே பாலும் அமுதமும். பால் அமுதம் நமக்கு புரிஞ்ச மாதிரி பால், புரியாதது அமுதம். ஞானிகளுக்கு புரியும் அமுதம்னு சொன்னா என்னன்ட்டு. நமக்கு சொன்ன பால் போல. பாலும் அமுதமும். பால் ஏன் சொன்னாருன்னா வெண்மைக்காக சொல்ல. வெண்மைக்காக சொல்றதா இருந்தால் சுண்ணாம்புன்னு சொல்லியிருக்கலாம். பாலை விட அது இன்னும் வெள்ளை ஜாஸ்தி. பால்னு ஏன் சொன்னாருன்னு சொன்னா, பாலுக்கு இருக்கிற குணம் என்னன்னா தன்னோட சேர்ந்ததுக்கும் தான் பேர் கொடுத்துரும். அது இல்லையா? ஒரு கிளாஸ் பாலை 1 லிட்டர் பாலில் கொண்டு ஊற்றுனா அந்த தண்ணிக்கு என்ன பேர்? இப்போ பால்னு பேர் வந்துருச்சு. அது போல ஒன்றும் இல்லாத நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா சிவனடியார் அப்படின்னு நமக்கு பேர் வந்துடும். அதனால பால்னாரு. பாலும் அமுதமும். பாலும் அமுதமும் போல விளங்குகிறான் சிவபெருமான் சிவனடியார்கள். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான், மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன், மின்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்த நர்வாள் சிற்றம்பலமே இடமாய, பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. இந்த மரங்கள்ல கொடிகளில் இருக்கிற பூக்களை எல்லாம் பறித்து கொண்டு வருகிற பொழுது உயரமாக இருக்கிற மலர்களை பறிக்க முடியல அந்த முனிவருக்கு. மரத்து மேலே நல்ல மலர்களை, கீழே இருக்கிற மலர்களை யாரோ பறிச்சுட்டு போயிடுறாங்க. சிவபூஜைக்கு மலர் கிடைக்க மாட்டேங்குது. கொஞ்சம் உயரமாக இருக்கிற மலர்கள் நல்லா வேறு இருக்குது, நல்லா மலர்ந்துருக்கு. அந்த மலரை பறிக்கலாம்னா சிவபெருமான்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். சாமியை நம்மளால் கேட்கணும்னு நினச்சிருந்தேன். எனக்கு ஒரு உடனே இமிடியேட்டாக ஒன்று சாங்ஷன் பண்ணணும். என்ன, இந்த மரத்தில் ஏறி பூவை பறிக்க என்னால் முடியல. என்ன பண்ணணும் அதுக்கு? எனக்கு காலெல்லாம் புலிக்கால் நகமாக கொடுத்துரு, நான் கிருகிருன்னு நல்லா மரத்து மேலே ஏறி ஏறி வேணுங்கிறத பறிச்சுக்குவேன்ல அப்படின்னாரு. சரி வச்சுக்கோன்ட்டார். புலிக்கால் முனிவர் அன்னையிலேருந்து அவருக்கு வியாக்கிரபாதர்னு பேர். எப்படி கேட்டு வாங்குறாரு பாருங்க. சாமி கேட்டது கொடுப்பார்னு தெரிஞ்சால் நம்ம அதையா கேட்போம்? புலிக்கால் சாமி ஒரு ஃப்ளைட்டை போட்டு நம்ம வீட்டு ஓரமாக நிறுத்து, போயிட்டு வர்றதுக்கு சௌரியமாக அப்படின்னு கேட்போம். இவர் புலிக்காலை கொடு, எலிக்கால் என்னாலுங்க பிழைக்க தெரியாதவங்களா இருக்கு. வியாக்கிரபாதர் புலிக்கால் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தில்லை நடராஜர் ஆடுகிற பொழுது கீழே நிற்பாங்க. பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் நிற்பார். 2 பேரும் பார்க்கறதுக்காக ஆண்டவர் தான் அவர். இந்த வியாக்கிரபாதருக்கு ஒரு புள்ள, அவர் பேர் உபமன்யுன்னு பேர். குழந்தையா அவரை வளர்க்குறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டார். எப்படி அவர் வளர்க்குறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பான்னு சொல்ல வேண்டாம். ஏதோ அங்கே இங்கே கொஞ்சம் வாங்கி பால் கொடுத்தா இது பத்த மாட்டேங்குது. இதுக்கு எப்போ பார்த்தாலும் பாலுக்கு அழுதுகிட்டே இருக்கு. பார்த்தார், சிவபூஜை பண்ண முடியல. இது ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது. சிவபெருமான்ட்ட கொண்டு போட்டார். இது எப்போ பார்த்தாலும் பாலுங்குது. என்ன, நான் என்ன பாலுக்கு அலைய முடியும்? நான் என்ன பூஜை பண்ணுறதா? பால் ஒன்று செய்ய, இதுக்கு பால் தேவையை நீ பூர்த்தி பண்ணி, நான் சிவபூஜையை பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டார். சிவபெருமான் பார்த்தாரு, அப்பப்போ 1/2 லிட்டர் 1 லிட்டர் வாங்கி கொடுத்துட்டு இருக்க முடியாது, மாதம் மாதம் விலை ஏறிட்டு இருக்கு. ஒன்று பண்ணுவோம், ஒரு பார்க்கடலை உருவாக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பார்க்கடலை உருவாக்கிட்டார். இந்த குழந்தைக்கு எப்போ பார்த்தாலும் பார்க்கடலில் இருந்து பெரிய ஒரு டியூப் ஒன்று போட்டு ஃபீடிங் பாட்டிலோட சொருகிட்டார். வேணுங்கிறப்ப உறிஞ்ச வேண்டியது, வேணாங்கிறப்ப தூக்கி தள்ளி வைக்க வேண்டியது. எவ்வளோ சௌரியம் பாருங்க. ஒட்டுமொத்த வியாக்கிரபாதர் வந்தார். என்ன சாமி எப்படி பால் சமாச்சாரம்னாரு. போய் பாரியா. போய் பார்த்தா ஒரு பெரிய பார்க்கடல். என்ன சாமி? ஆமாம்,
சிவபெருமான் கிள்ளி எல்லாம் கொடுக்க மாட்டாரு. எப்பவுமே சிவன்கிட்ட போய் கேட்டா அள்ளி அள்ளித்தான் கொடுப்பாரே தவிர கிள்ளித்தர வழக்கம் நம்மள்கிட்ட கிடையாது. நீங்க மித்த கடவுள்கிட்ட போய் மணிக்கணக்கா நாள் கணக்கா கியூல நின்னீங்கன்னாலும் கிள்ளி தான் கொடுக்கும். ஆனா இங்க சிவபெருமான் அப்படி இல்லை, அள்ளிக்க போ என்று கொடுப்பார். அள்ளி அள்ளி கொடுப்பார் சிவபெருமான். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடல் இந்த பிரான். அதுக்கப்புறம் நடந்த ஒண்ணு சொல்லல, அடுத்ததா சொல்லி அதை புரிய வச்சார். என்னன்னாரு, இந்த குழந்தை எப்பவுமே பால் குடிக்கும், வளர்ந்துரும்ல, வளர்ந்தப்புறம் அந்த பார்க்கடல் சும்மா இருந்துச்சு. ஒரு நாள் திருமால் போய் நின்னாரு. என்னப்பா எப்படி இருக்கிற? இருக்க. எப்படி இருக்க வைகுந்தம்? வைகுந்தம் என்ன எப்போ பார்த்தாலும் ஒரே இறைச்சலாக இருக்குது, என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு நல்ல இடம் கிடைச்சா ஷிஃப்ட் பண்ணலான்னு பார்க்குறேன். சரி சொல்லு, எந்த இடத்துக்கு வேணா போய் என்ன பண்ண? இல்லை எனக்கு எப்போவுமே கொஞ்சம் ஆளுங்க வந்து தொந்தரவு பண்ணாத இடமா இருக்கணும். அது மாதிரி எதாவது இடம் பார்த்து வச்சுருந்தா சொல்லி வாங்கி கொடுத்துட்றேன், ரெஜிஸ்டர் பண்ணிடுவோம். இல்லை ஒன்றும் இல்லை, இப்போ ஏதோ ஒரு பார்க்கடல் ஒன்று உற்பத்தி பண்ணிக்கலாமே. ஆமாம், அதுக்கு நடுப்புற உட்காந்துடலான்னு பார்க்குறேன் நான். எடுத்துக்கப்போ அப்படின்ட்டார். இப்போ திருமால் உட்கார்ந்துருக்கிற பார்க்கடல் யார் கொடுத்தது? உண்மையே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க ஐயா. பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான். அப்ப யார் கொடுத்தது? அது சிவபெருமான். எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு தானே இதை நாம உணர்ந்துக்கணும். அடுத்தது ஒண்ணு போட்டாரு, என்ன? மாலுக்கு அன்று சக்கரம் அருள் செய்தோம். கையில ஒண்ணு வச்சுட்டு சுத்துறாரு. யார் கொடுத்தது? நம்மால் கொடுத்தது. சலந்தராசுரனை வெல்லுவதற்காக நிலத்திலே கீறி சக்கரத்தை எடுத்து, இல்லையா? அப்படித்தானே, அவனை கொல்லவே முடியாது. அவன் நிலத்தை அப்படி, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், சொல்லியிருக்கேன் இல்லையா? ஆமா, நம்ம தான் திருமந்திரம் பார்க்கும்போது பார்த்தோமே. நான் ஒரு வைணவ அன்பரை பார்த்து கேட்டேன், என்னங்க சித்மால் கையில சுத்துது, என்ன ஸ்பீட்ல சுத்துதுங்கன்னு கேட்டேன். கையில சாமி கையில சுத்துதா இல்லையா அப்படின்னு. ஆமா சுத்துது, ஒரு சக்கரம் ஒன்று சுத்து. ஆமா சுத்துது. ஆமா, அது என்ன ஸ்பீட்ல சுத்துது அப்படின்னு கேட்டேன். அது என்னது, என்ன ஸ்பீடு? எங்க சுத்துனா ஏதாவது ஒரு ஸ்பீடு இருக்கணுமா இல்லையா? அது வேறையா அப்படின்னார். உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். எனக்கு தெரியும். எப்படின்னா, திருமுறையில் இருக்கேன், என்ன அதுல இருக்கு. அப்படியா? ஆஹா, என்ன ஸ்பீடுன்னாரு. அது ஒன்றும் இல்லைங்க ஐயா, அது எங்க இருந்து கீறினாரு? எங்க இருந்து கீறு? நிலத்துல இருந்து தானே கீறினாரு. எப்பவுமே நிலம் சுத்திக்கிட்டே இருக்குது, பூமி சுத்திக்கிட்டு இருக்கு. பூமியோட ஸ்பீடு என்ன? 460 மைல்ஸ் பர் செகண்ட். அப்படி கண்ணு முடி தரதுக்குள்ள 460 மைல் போகும். இப்ப அதுல இருந்து கீறி எடுத்தது இந்த சக்கரம். இப்ப நம்ம பஸ் போயிட்டு இருக்கு, பஸ் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. நம்ம உள்ள உட்கார்ந்துட்டு தான் இருக்கோம் சும்மா. ஆனாலும் நம்ம ஸ்பீடு என்ன? 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல நாமும் போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். பஸ் போயிட்டு இருக்கு, நம்ம சும்மா உட்காந்துருக்கோம் நினைச்சு பஸ் விட்டு கீழே இறங்கணும்னு வச்சுங்க, என்ன ஆகணும் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஏன்னா நம்மளும் 60 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கிறோம், அப்படித்தானே அர்த்தம். அப்ப பூமியிலிருந்து அந்த சக்கரத்தை கீறி எடுத்தாருன்னு சொன்னா, பூமி என்ன ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோ அதே ஸ்பீட்ல இதுவும் சுத்துது. அதனால திருமால் கையில இருக்கிற சக்கரத்தினுடைய ஸ்பீடு 460 மைல்ஸ் பர் செகண்ட். நம்ம திருமுறை சொல்லி இருக்கு, 460 மைல் பர் செகண்ட் சுத்துது கிர்ன்னு. சலந்தராசுரனை வதம் பண்ண பிறகு சாமி கையில வந்துருச்சு, அதை எடுத்துட்டு போயிட்டார். திருமால் பார்த்தார், ரொம்ப சிவபெருமான்ட்டே இருந்து எத்தையாவது புடுங்கிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு. உடனே என்ன பண்ணாரு, அந்த சக்கரத்தை கொஞ்சம் அப்படி எடுத்தார். நமக்கு காத்தல் தொழில் கொடுத்துருக்காரு. அப்பப்ப இருக்கிற ஆயுதம் எல்லாம் முனம் மழுங்கி போய் கிடக்கு. அதாவது டெக்னாலஜி டெவலப் ஆக எதிரியினுடைய வலிமையும் டெவலப் ஆகுது. அப்ப நம்ம ஆயுதமும் டெவலப் ஆகணும் இல்ல? அவன் என்னவோ இருந்த இடத்துல இருந்து ராக்கெட்லாம் விடுறான், இதெல்லாம் விடுறான் எதிரி. நம்ம அந்த காலத்து சின்ன பிஸ்டலை வச்சுக்கிட்டு அலைஞ்சிட்டு இருந்தா முடியுமா? சமாளிக்க முடியுமா? அதில் பெருசா வேணும் நமக்கு. அந்த மாதிரி இவர் என்ன பண்ணாரு, மெதுவா போய் இந்த சக்கரத்தை எப்படியா வாங்கணுட்டு சிவபெருமான்ட்ட இருந்து ஒரு பொருளை வாங்குறதுன்னா சுலபமான வழி சிவபூஜை. உடனே சிவபூஜை பண்றார். சிவபூஜை பண்ண உடனே சிவபெருமான் மகிழ்ந்து போய், என்னப்பா என்ன இந்த சக்கரம் எடுத்துக்க, அவ்வளவுதானே, இந்த சக்கரத்தை அப்படி விட்டார். இவர் கிளம்பிட்டார். திருமால் சக்கரத்தை அப்படி வாங்கினார். ஆனா எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எதிர்பார்க்கலன்னா, சக்கரை இவ்வளவு வெயிட்டா இருக்குன்னு எதிர்பார்க்கல அவர்.
வாங்கின உடனே ஒரே சாய் இப்படி சாஞ்சிட்டார். அன்னைக்கு சாஞ்சவர் தான் இப்படி படுத்து. மகாலட்சுமி கேட்டா என்னங்க இது இப்படின்னாரு. அனந்த கோல சயனம்னாரு. எத்தனை நாளி படுத்திருக்கிறதா உத்தேசம். வெயிட்டு தாங்க முடியலடி. இந்த ஆள் படி கொடுத்துட்டு போயிட்டா. இதை தூக்குறதுக்கு இவ்வளவு வெயிட்டு வேணும்னு தெரிஞ்சிருந்தா. நான் சொல்லல, திருமந்திரத்தில் சொல்லுகிறார், சக்கரம் பெற்ற நல் தாமோதரன் தானும் சக்கரம் தன்னை தரிக்க ஒண்ணாமையால். சக்கரத்தை தூக்கி பிடிச்சி நிறுத்த முடியல சாமிக்கு. இந்த அம்மா சொல்லிச்சு, ஏங்க இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா என்ன ஆகும், இதுவும் ஒரு கோலமா இருக்கட்டும். சரி எப்போ இதுக்கு நிவர்த்தி அப்படின்னாரு. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, சக்கரத்தை எப்படி வாங்கினீங்கன்னு. பூஜை பண்ணி. இப்போ அதுக்கு சக்தியும் பூஜை பண்ணி வாங்குங்க. படுத்திருக்கேன் நடி, படுத்துக்கிட்டே பூஜை பண்ணு. ஆமா, அதுதான் அனந்த பத்மநாபர். எங்க கேரளாவா? எல்லாம் நம்ம கிட்ட வாங்க, உண்மையெல்லாம் நான் சொல்றேன், எல்லாம் திருப்புரையில் இருக்கு. அப்புறம் பூஜை பண்ணாரு. அப்புறம் சாமி வந்தாரு. என்ன சாமி நீங்க பாட்டு கொடுத்துட்டு போயிட்டீங்க, தூக்கவே முடியலையே. அப்புறம் எல்லாம் விடுறது, தூக்கிறது விடுறது. ஒழுங்கா கேட்டது. சரி, தக்க சக்தியில் ஒரு கூறு செய்தாராம். தன்னுடைய சக்தியை எடுத்து ஒரு கூறு எடுத்து நாராயணருக்கு கொடுத்தாராம். அன்றிலிருந்து அவருக்கு சங்கர நாராயணன் என்கிற பெயர் வந்தது. மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மின்னியதில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர். அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் பெருமானுடைய நட்டம், அந்த திரு நடனம், அதை கண்டு மகிழ்கின்றார்கள். சிற்றம்பரமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. திருக்கூத்து செய்கின்றான் சிவபெருமான். அவன் ஒருவன் தான் ஆடுகின்றான். ஆடுகின்ற அந்த திருக்கூத்தினாலே மொத்த உலகமும் இயங்குகிறது. இங்கே ஆடினால் இந்த உடம்பு இயங்கும். இந்த ஆட்டை நிறுத்திச்சுன்னா இந்த உடம்பு படுத்துரும். இந்த பூமியிலே அவன் திருக்கூத்து நிகழ்கிற வரைக்கும் பூமி சுழலும், நிகழும், எல்லாம் நடக்கும். கூத்தை நிறுத்தினா இது இங்க நின்று போகும், அவ்வளவுதான். நித்திய சங்காரம், ஆயுள் சங்காரம், பிரம்ம சங்காரம், திருமால் சங்காரம், உருத்ர சங்காரம் என்றெல்லாம் சங்காரங்கள் ஒன்றுக்கொன்று மேலே நின்று பேரூழி காலமாக எல்லாவற்றையும் ஒடுக்குகின்றவன் சிவபெருமான் ஒருவன். ஒருவனுக்குத்தான் இப்படிப்பட்ட நிலைகள் உண்டு, வேற யாருக்கும் பேச முடியாது. அருவமாக இருக்கிறான், உருவமாக இருக்கிறான், அரு உருவமாக இருக்கிறான். எந்த தெய்வம் அருவமா இருக்கு, உருவமா இருக்கு, அரு உருவமா இருக்கு? உருவ நிலையிலேயே எல்லா தெய்வங்களும் பேசப்பெறுகின்றன. இல்லைன்னா அருவ நிலையில பேசப்பெறும், அவ்வளவுதான். அரு உருவமாக எந்த தெய்வம் பேசப்பெறுகிறது? அருவம், அரு உருவம், உருவம் என்ற மூன்றையும் கடந்த சொரூப நிலை இருக்கிறது சிவபெருமான் ஒருவனுக்கு தான். வேற எந்த கடவுளுக்கு அப்படி பேசப்பெறுகிறது? யாருக்கும் கிடையாது. அப்ப அந்த முழுமுதத்தன்மை, பதித்தன்மை, எல்லா உயிர்களிலும் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று சொன்னார். எல்லா உயிர்களிலும் கலந்தும் கடந்தும் விளங்குகின்ற தன்மை சிவன் ஒருவனுக்குத்தானே உண்டு. அதனாலதான் அவனுக்கு சொல்லப்படுகிற அடையாளங்கள் வேறு எந்த கடவுளுக்கும் சொல்லப்பட முடியாது. எந்த கடவுளாவது சடாமுடி வைத்திருக்கிறதா? எந்த கடவுளுக்காவது 3 கண்கள் இருக்கிறதா? எந்த கடவுளாவது அருவம், உருவமோடு இருக்கிறதா? எந்த கடவுளாவது எலும்பு மாலை அணிந்து கொள்ளுகிறதா? எந்த கடவுளாவது தலைமாலை தலைக்கு அணிந்து கொள்ளுகிறதா? எந்த கடவுளாவது சாம்பர் பொடியை பூசிக்கொள்ளுகிறதா? எந்த கடவுளாவது சுடுகாட்டில் இருக்கா? அந்த ஏரியா பக்கமே போவாது அந்த சாமி. சாமிக்கே பயம். எந்த சாமியாவது அந்த சுடுகாட்டு பக்கம் போதா? நம்மால் அங்கதான் ஜம்முன்னு இதான் நம்ம ஏரியா அப்படிங்கிறார். ஏன்னா தெரியும் அவருக்கு எல்லாம் இங்கே வந்து தான் ஆகணும். என்ன கேட்டார், என்ன சார் நீங்கள் சுடுகாட்டில் இருக்காருங்கிறது இவ்வளோ பெருமையாக சொல்கிறீங்களே, கோயிலில் இருக்காரு தானே பெருமைன்னு. எல்லா பயிலுமா கோயிலுக்கு வரா? எல்லா பயிலுமா கோயிலுக்கு வரா? வரமாட்டேங்கிறானே. இவன் கோயிலுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்ல முடியும். அங்கே வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, வந்து தான் ஆகணும். வாயா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சிவபெருமானுடைய முழுமுதற் தன்மையை நிரூபிக்கின்ற அந்த
பிரமாணங்கள் எல்லாம் பேசுவது திருமுறைகள். அதனால நட்டம் பயில வல்லான்னாரு. அவன் ஒருத்தன் தான் வல்லான், நட்டம் பயில வல்லான். வேற யாருக்கும் நட்டம் கிடையாது. திருநடனம் முடிவதற்கும் திருக்கூத்து செய்வதற்கும் எந்த கடவுளுக்கு விதிக்கப்பட்டிருக்கு? எங்க பெருமாள் தானே ஆடுகிறார். அப்படிப்பட்ட பெருமானுக்கு பல்லாண்டு கூறுதுமே 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 என்று மிக மிக அற்புதமாக 2 பல்லாண்டு பாடல்களை நாம் பார்த்தோம் என்று சொல்லி, நாளைய தினமும் மாலை 6 மணிக்கு நாம் இங்கே சந்திக்கிறோம், தொடர்ந்து சிந்திக்கிறோம் என்று சொல்லி, நாளைக்கு நாளை மறுநாளும் தான் இருக்கு, 2 நாள், ஞாயிறு திங்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு இன்னும் 2 பாட்டு மாலை 6 மணிக்கே நாம் இங்கே சந்திப்போம் என்று கூறி, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.